ஸோ பேசிக்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இது வந்து CMA இன்டரில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டரில் 4 மாடியூல் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸு, பேசிஸ் ஆஃப் சார்ஜு, கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வருது. செகண்ட் யூனிட் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம், அக்ரிகல்ச்சரல் இன்கம் தேர்ட் யூனிட், அண்ட் ஃபோர்த் யூனிட் வந்து இன்கம் விச் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ இந்த 4 யூனிட்டும் சேர்ந்து நமக்கு என்ன மார்க் வெயிட்டேஜ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெயிட்டேஜ் ஆஃப் 10 மார்க்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் யூனிட்டு பேசிஸ் ஆஃப் சார்ஜு, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸு, ஆஸ் வெல் அஸ் கேபிட்டல் ரெவென்யூ கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, டேக்ஸ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் டேக்ஸ் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக எடுக்கிறோம். ஏன் டேக்ஸ் சார்ஜ் பண்ணணும்? ரெவென்யூ டு கவர்மெண்ட். ஏன் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வேணும்? வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதோட இல்லாமல் த கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, வென் இட் இஸ் ஆஃப் கிங்டம் ரூல் அப்போவுமே வந்து கிங் இஸ் ஹேவிங் சர்டைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்குன்னு வந்து நமக்கு தனியாக ரெவென்யூ ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரே பாசிபிலிட்டி அப்படிங்கிறது டேக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஸோ இப்போ டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்ஸேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் இன் நீட் ஆஃப் ரெவென்யூ. ரெவென்யூ இல்லாமல் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது, பிகாஸ் தே ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா பப்ளிக் வெல்ஃபேர் இருக்குது, பப்ளிக் ஹெல்த் பார்க்கணும், எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும், அது போக நம்மளோட சேஃப்டி செக்யூரிட்டி, போலீஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது. ஸோ இன்டர்னல் செக்யூரிட்டியும் பார்க்கணும், அவங்க எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியும் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்க வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா தே ஆர் இன் நீட் ஆஃப் சம் ரெவென்யூ. ஸோ அப்போ கவர்மெண்ட்டோட ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ டேக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த சோர்ஸ் டு த கவர்மெண்ட். ஸோ அப்போ பேசிக்காக டேக்ஸை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டைரக்ட் டாக்ஸேஷன், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ் அப்படிங்கிறது த கவர்மெண்ட் இஸ் இன் நீட் ஆஃப் ரெவென்யூ அப்படிங்கிறது தான். பட் சோல் அப்ஜெக்டிவாக அதை மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ATC டிடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்கம் டேக்ஸில். அந்த ATC டிடக்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா எமாங் த பப்ளிக் சேவிங்ஸ் ஹேபிட்டை ப்ரொமோட் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து வர இன்கம்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமாங் த பீப்புள் டு இம்ப்ரூவ் த சேவிங்ஸ் ஹேபிட். பட் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அந்த ATC டிடக்ஷனை எடுத்துட்டாங்க. 2 டேக்ஸ் ரெஜிம் இருக்குது. ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் ஒன்று, இன்னொன்று வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னு ஒன்று இருக்குது. அப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அவங்க ATC டிடக்ஷனை சுத்தமாகவே தூக்கிட்டாங்க. அதில் அவங்க எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை எடுக்கலையா என்னங்கிறது தெரியல. பட் பேசிக்காக இந்த ATC கொண்டு வந்ததோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமாங் த பீப்புள் சேவிங்ஸ் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போது GSTலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சின் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின் குட்ஸ்னால் டொபேக்கோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. லக்ஸுரி ஐட்டமுக்கு வந்து டேக்ஸ் ரேட்டு ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. நெசசரி ஐட்டமாக இருந்தால் அதுக்கு டேக்ஸே இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா எக்கனாமிக்ஸையும் டேக்ஸையும் அவங்க இன்டர் ரிலேட் பண்ணி தான் டாக்ஸேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். பட் ரீசன்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க போடக்கூடிய பர்சன்டேஜையும் நம்ம அந்த எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் சொன்ன மாதிரி இந்த ATC எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் அவங்க வந்து அந்த ATC அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கன்சிடர் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. அது எதனால அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க எக்கனாமிக்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ த பர்பஸ் ஆஃப் த டாக்ஸேஷன், ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டை படிக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ டாக்ஸேஷனோட பர்பஸ் அப்படிங்கிறது ரெவென்யூ டு த கவர்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சேவிங்ஸை ப்ரொமோட் பண்ணுறது அல்லது சின் கூட்ஸோட கன்சம்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. இப்போ லக்ஸுரி ஹோட்டல்ஸ்னால் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்னால் அதுக்கு வந்து பர்சன்டேஜஸை ஜாஸ்தி பண்ணுறது. ஏன்னா லக்ஸுரி ஐட்டம்ஸ் வந்து யாரை கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னா ஹையர் இன்கம் லெவல் இருக்கிறவங்க தான் கன்சியூம் பண்ணுவாங்கங்கிறதுனால அந்த மாதிரியான டிஃப்ரென்சியேஷன் டேக்ஸில் கொண்டு வருவாங்க. ஸோ டாக்ஸேஷனோட பர்பஸ் அப்படிங்கிறத நம்ம டூயல் ஆஸ்பெக்டாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து கவர்மெண்ட்டோட ரெவென்யூ, இன்னொன்று வந்து பப்ளிக்கு நடுவில்
சில ஹேபிச்சுவலை அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லைக் சேவிங்ஸ் ஹேபிட்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் சின் கூட்ஸை வந்து கன்சம்ஷனை கம்மி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னா பிராண்டட், இப்போது ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் கூட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் அதிகமாகவோ, நான் பிராண்டடுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லாமலோ அல்லது ஜிஎஸ்டி கம்மியாகவோ வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாக்ஸேஷனோட அப்ஜெக்டிவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். நம்ம இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் வந்துதா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கிங்டம் ரூல்லேருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. நார்மலாகவே நம்ம காமர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தசாஸ்திரா படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அர்த்தசாஸ்திராவில் நம்ம காமர்ஸ் ரிலேட்டடாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுக்குமான ரூட் காஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ அது போக காளிதாஸ் வந்து அவர் ரகுவம்சத்தை பற்றி எழுதும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸை பற்றி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இட் வாஸ் ஒன்லி ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் தட் ஹீ கலெக்டட் டாக்ஸஸ் ஃப்ரம் தெம் ஜஸ்ட் ஆஸ் த சன் ட்ராஸ் மாய்ஸ்சர் ஃப்ரம் த எர்த் டு கிவ் இட் பேக் 1000 folds. ஸோ அப்போ கவர்மெண்ட் உங்ககிட்டேருந்து டேக்ஸ் ஏன், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு கிங்கோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த டேக்ஸ் கலெக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. இப்போ டேக்ஸுங்கிறது உங்களை வந்து ஹர்ட் பண்ணுறதுக்காக இல்லை, ஸோ டேக்ஸுங்கிறது ஃபார் த பெட்டர்மெண்ட்டுக்காக அப்படிங்கிறத அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்ககிட்டேருந்து டேக்ஸ் வாங்குறதே உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸை காளிதாஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கார். காளிதாஸ் மட்டும் இல்லை, அர்த்தசாஸ்திராலையும் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா டேக்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வேலிடு அல்லது இட் இஸ் ஜஸ்டிஃபையபிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் ஏன் நம்ம மக்கள் வந்து டேக்ஸ் கட்டுறதுன்னா கஷ்டப்படுறாங்க? ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த பில்டிங் ரெண்டலுக்கு எடுத்திருக்கேன், ஓகேவா? ரெண்ட்டு கொடுக்காம நான் இந்த பில்டிங்கை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. அப்போ கவர்மெண்ட்டோட ரிசோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? என்னெல்லாமா நீங்கள் கவர்மெண்ட் ரிசோர்ஸ் என்னெல்லாமா யூஸ் பண்ணுறீங்க? பப்ளிக் பிளேசஸ், ரோடு, டிரான்ஸ்போர்ட் இல்லை ரோடு. இப்போ சொன்னோன்னா நமக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. அப்புறம் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிசிட்டி வந்து அவங்க சப்சிடைஸ்டாக கொடுக்குறாங்க. எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல, சப்சிடைஸ்டாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போது நான் ஒரு பில்டிங்கை யூஸ் பண்ணும்போது நான் ரெண்ட் கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் எனக்கு தெரியுது. பட் அதே கவர்மெண்ட்டோட ரிசோர்ஸஸை நான் யூஸ் பண்ணும்போது நான் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லை. அந்த டேக்ஸ் கட்டுறதை எல்லாருமே வந்து பேர்டனாக கன்சிடர் பண்ணுறாங்க. பட் அதை பேர்டனாக கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதை வந்து பேர்டனாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸை தான் வந்து ஜாஸ்தி பேர்டனாக கன்சிடர் பண்ணுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸை வந்து பெரிய பேர்டனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன் இன்டைரக்ட் டேக்ஸை வந்து பேர்டனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னா, இப்போ நான் ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நான் என் கையிலேருந்து பே பண்ண போகிறது இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து வாங்கி நான் என்ன பண்ணுவேன், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்சிடென்ட்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் இம்பேக்ட் ஆன் அ டிஃப்ரெண்ட் பர்சன். ஓகேங்களா? இன்சிடென்ட்ஸ் வேற ஆள், இம்பேக்ட் வேற ஆள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அது பேர்டனாக தெரியல. சரி ஜிஎஸ்டி கட்டணுமா, ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறீங்களோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பட் பர்சன்டேஜ் போடும்போது நிறைய பேசுவோம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்குமோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை பொறுத்த வரைக்குமோ அதை வந்து ஒரு பெரிய பேர்டனாக அவங்க கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட பேர்டனை நான் என்னால் ஷிஃப்ட் பண்ண முடியும். அதனால நான் அதை ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்க மாட்டேன். பட் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு வரும்போது, டைரக்ட் டேக்ஸ்ன்னு வரும்போது ஐ ஹாவ் டு பியர் ஃப்ரம் மை ஓன் ஃபண்டு. நான் வாங்கின சம்பளத்திலேருந்து நான் எடுத்து தனியாக கொடுக்கணும். எனக்கு ப்ராடக்டோட அது இன்க்ளூட் ஆகிருக்கும் போது அது எனக்கு பேர்டனாக தெரிகிறதில்ல. ஏன்னா நான் டேக்ஸுன்னு தனியாக பேர் சொல்லி நான் அதை கொடுக்குறதில்ல, ப்ராடக்டோட காஸ்ட்டாக தான் நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். பட் அதே இன்கம் டேக்ஸுங்கும் போது எங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்திலேருந்து நான் தனியாக எடுத்து பே பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால அது பேர்டனாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் கவர்மெண்ட் இஸ் வெரி ஸ்மார்ட்டு. எவ்ரி பட்ஜெட், யூனியன் பட்ஜெட் அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் டேக்ஸஸில் நிறைய கன்செஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு ஜாஸ்தி பண்ணுறது. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்லாம் ஒரு பீரியடில் வந்து 50,000 ரூபா இருந்த பீரியட்லாம் இருக்குது. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டே இல்லாமல் இருந்த பீரியட்லாம் இருக்குது. பட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை நாளுக்கு நாள் ஜாஸ்தி பண்ணிகிட்டே வர்றாங்க. அதில் வந்து கன்செஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டே வர்றாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னு வரும்போது ரேட் ஆஃப் டேக்ஸ் கம்மி பண்ணிட்டே வராங்க. ஏன்னா நமக்கு டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு கட்டுறோம், கட்டணும்னு தெரிஞ்சு கட்டுறதில்ல.
அதாவது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக அதை கன்சிடர் பண்ணுறதில்ல, அதை வந்து பேர்டனாக கன்சிடர் பண்ணுறோம். பட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பே பண்ணுறது நமக்கு அது பேர்டனாக தெரியறதில்ல, ஏன்னா அது வந்து ப்ராடக்டோட காஸ்ட்டோட இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன்ஷியன் பீரியடில் இப்போ நம்ம சொன்னதை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன்ஷியன் பீரியட்லேயே வந்து நமக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கிங்டம் ரூலில் அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வி ஹாவ் அ ப்ரூஃபு. கௌட்டில்யாவோட அர்த்தசாஸ்திராலையும் அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்டு காளிதாஸோட டெர்மினாலஜியிலிருந்தும் நம்ம வந்து அதை தெரிஞ்சுருக்கிறோம். இந்தியாவில் முதல்ல எப்போ டேக்ஸ் வந்தது? ஏன்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிங்டம் ரூல். ஸோ அப்போ கிங்டம் ரூல் அப்படிங்கும்போது கிங் வந்து அவரோட ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி அவர் எதுக்கு டேக்ஸ் போடணும் போட வேண்டாம் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ மாதிரி ஆக்டு ரூல்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் ஒன் ஃபைன் மார்னிங் இதுக்கெல்லாம் டேக்ஸ்னாருன்னா டேக்ஸு, த நெக்ஸ்ட் மார்னிங் இதுக்கெல்லாம் டேக்ஸ் இல்லைன்னு சொன்னார்னா டேக்ஸ் இல்லை. பட் இந்த மாதிரியான ஒரு ஆக்டாக எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்பாய் மியூட்டினி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 1857 நடந்தது. ஹிஸ்ட்ரி தெரியாது, அப்போ விட்டுடலாம். ஸோ அப்போ வந்து என்னென்னா 1860 தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் கொண்டு வராங்க. ஆஃப்டர் அதை வந்து மிலிட்ரி மியூட்டினி அப்படின்னு சொல்லுவாங்க. 1857 வந்து நடந்தது. இட் இஸ் அ மிலிட்ரி மியூட்டினி. அந்த மிலிட்ரி மியூட்டினிக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அப்போ 1860 சர் ஜேம்ஸ் வில்சன், in order to meet the losses sustained by the government because of this mutiny. மியூட்டினி எப்போ நடக்குதுங்க? 1857. அதோட லாஸை மீட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1860 தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்கம் டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி டேக்ஸ் இருந்தது, அது இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் இல்லை. அப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து என்ன டேட்டில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இந்த 1961 அப்படின்னு ஏன் போடுறோம்? எவ்ரி ஆக்டு அதுக்கு பின்னாடி சஃபிக்ஸ் இருக்குது. நம்ம லா எடுக்கும்போது சொல்லியிருக்கோம், ஒரு ஆக்டுக்கு பின்னாடி ஏன் அந்த இயரை சஃபிக்ஸாக சொல்கிறாங்க? இட் இஸ் த இயர் இன் விச் த ஆக்ட் இஸ் பாஸ்ட் இன் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அதானே, இட் இஸ் த இயர் இன் விச் த ஆக்ட் இஸ் பாஸ்ட் இன் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அப்போ இந்த ஆக்ட் வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1961 பாஸ் பண்ணிட்டாங்க. பட் இதோட டேட் ஆஃப் அப்ளிகபிலிட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் 1/4/1962. இட் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் 1/4/1962. Why taxation? நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லிட்டோம். Why taxation? Primary source of revenue to the government to provide public welfare activities. So tax வந்து voluntary contribution ஆ compulsory contribution ஆ? ஏன் கம்பல்சரின்னு சொல்கிறோம்? Why it is compulsory? கட்டலன்னா பெனால்ட்டி. So it is a compulsory contribution. It is not a voluntary contribution. நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே இன்கம் இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டியே ஆகணும். ஒருவேளை நீங்கள் டிடக்ஷன் ஏதாவது கிளைம் பண்ணுறதா இருந்தால் கூட ரிட்டன் ஃபைல் பண்ணி ரிட்டனில் தான் நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியுமே தவிர, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிபேட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் எடுத்தோம் அப்படின்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் இருந்தாலும் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் ரிட்டன் எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் மேண்டேட்டட் டு ஃபைல் அ ரிட்டன் வென் யுவர் இன்கம் எக்ஸீட்ஸு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட். அப்போ இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரியாக என்ன பண்ணியிருக்கணும்? ரிட்டன் ஃபைல் பண்ணியிருக்கணும். ரிட்டன் ஃபைல் பண்ணி ரிட்டனில் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டிடக்ஷன்ஸு கிளைம் பண்ணிக்கலாம். பட் ரிட்டன் ஃபைல் பண்ணணும். டேக்ஸ் கட்டுறதுல அவங்க ரிபேட்டு கொடுத்துருக்காங்க, ரிபேட்டை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ primary source to government, primary source of revenue. And ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? it is a compulsory contribution. types of taxation எத்தனை? 2. One is direct taxation and other one is indirect taxation. difference சொல்லட்டுமா? டைரக்ட் டாக்ஸேஷனில் பேர்டனு எல்லாமே யார் தான் பியர் பண்ணா? ஒன்லி த அசஸி.
இதில் டேக்ஸ் கட்டுறவங்களை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அசஸின்னு சொல்கிறோம். அசஸிக்கு டெஃபினேஷன் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ burden பியர் பண்ண வேண்டியது இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் burden has to be beared by the assessee, impact and incidence on the same person. But if it is indirect tax, then the impact and the incidence is on the different person. Impact on one person and incidence on the other person. Impact யார் மேலே வருது, கன்சியூமர் மேலே வருது. இன்சிடென்ஸ் யார், அசஸி கட்டணும். புரிஞ்சுதா? இப்போ நான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னா நான் டேக்ஸ் கட்டணும். பட் அதோட இம்பேக்ட் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா கன்சியூமருக்கு தான் வரும். ஸோ இம்பேக்ட் அண்ட் இன்சிடென்ஸ் ஃபால்ஸ் ஆன் த டிஃப்ரெண்ட் பர்சன் இன் கேஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டேக்ஸ் வந்து ப்ராக்ரஸிவ் நேச்சர். ப்ராக்ரஸிவ் நேச்சர். இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ரெக்ரஸிவ் நேச்சர். Why direct tax is progressive? டைப் ஆஃப் இன்கம் இல்லை, இன்கம் லெவலுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் ரேட் வந்து மாறுது. இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு த்ரெஷோல்டு வந்து 5% வச்சுருக்கோம், அடுத்தது வந்து 20% வச்சுருக்கோம், அடுத்து வந்து 30% வச்சுருக்கோம். ஸோ ஸ்லாப் ரேட் இருக்குது. இன்கம் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கம்க்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அதை ப்ராக்ரஸிவ் நேச்சர்னு சொல்கிறோம். ஏன் இன்டைரக்ட் டேக்ஸை ரெக்ரஸிவ் நேச்சர்னு சொல்லணும்? யாராக இருந்தாலும் கட்டணும். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் இன்கம் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இன்டைரக்ட் டேக்ஸை பியர் பண்ணித்தான் ஆகணும். ஈவன் இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் இன்கம் அப்படின்னா கூட நீங்கள் இன்டைரக்ட் டேக்ஸோட பேர்டனை பியர் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கிறதுனால தான் அதை என்ன சொல்கிறோம், அதை வந்து ரெக்ரஸிவ் அப்படின்னு சொல்கிறோம். ரெக்ரஸிவ்க்கு ஆல் பர்சன்ஸ் வில் பியர் ஈக்குவல் ரேத் ஆஃப் டேக்ஸ் ஆன் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் கன்சியூம்டு பை தெம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் எபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ரெக்ரஸிவ்னு சொல்லும்போது இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் எபிலிட்டின்னு வருது. அதே வந்து நீங்கள் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் எடுத்துட்டீங்க அல்லது டைரக்ட் டேக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து எப்படி வருதுங்க, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் எபிலிட்டி. எபிலிட்டி ஜாஸ்தி இருந்ததுன்னா ஜாஸ்தியாக கட்டுற மாதிரி இருக்கும், கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று வந்து என்னென்னா அந்த ஸ்லாப் ரேட் ஒன்று சொல்லலாம், இன்னொன்று உங்களோட இன்கமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் கட்டுறதுனால இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் எபிலிட்டி அண்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த எபிலிட்டி. ஸோ ரெக்ரஸிவ் நேச்சர்னா என்ன, நாட் டிபெண்ட் ஆன் த எபிலிட்டி. அதே ப்ராக்ரஸிவ் நேச்சர் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த எபிலிட்டி அப்படின்னு வர்றதுனால. ஸோ அப்போ இன்டைரக்ட் டேக்ஸஸோட பெனிஃபிட் என்ன சொன்னோம், அவங்க வந்து சின் கூட்ஸுக்கு ஜாஸ்தியாக டேக்ஸ் ரேட் போட்டிருப்பாங்க டு அவாய்ட் த கன்சம்ஷன் ஆஃப் த சின் கூட்ஸ். சின் கூட்ஸ்னு நம்ம சொல்கிறது எனிதிங் ஹசார்டஸ் டு த ஹெல்த் ஆஃப் த பீப்புள், அது எல்லாமே சின் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். லக்ஸுரி கூட்ஸுங்கிறது ஹை லெவலில் இருக்கக்கூடியது. இப்போ கார்லேயே பார்த்தீங்கன்னா லக்ஸுரி காசு வேறு, நார்மல் காசு வேறு, அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் நெசசிட்டியோ அதுக்கெல்லாம் கம்மியான பர்சன்டேஜ் அல்லது 0%, எதெல்லாம் வந்து லக்ஸுரின்னு கன்சிடர் பண்ணுறாங்களோ அதுக்கு அதிகமான பர்சன்டேஜ், சின் கூட்ஸ்க்கு அதிகமான பர்சன்டேஜ். எப்படி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாலுமே இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் ரெக்ரஸிவ் நேச்சர் அண்ட் டைரக்ட் டேக்ஸ் இஸ் ப்ராக்ரஸிவ் நேச்சர் பிகாஸ் டைரக்ட் டேக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த எபிலிட்டி ஆஃப் த பர்சன். Indirect tax does not depends on the ability of the person because it is irrespective of the ability of the person who is bearing the burden, not the person who is paying the amount. Okay. So இப்போ நம்ம இந்தியாவோட சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட் இது. சத்தமாக சொல்லுங்கம்மா. கான்ஸ்டிடியூஷன். அதேமா இவ்வளோ யோசிக்கிறீங்க? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து சுப்ரீம் லா ஆஃப் லேண்டு. அப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ அத்தாரிட்டி ஷல் பி, நோ டேக்ஸ் ஷல் பி லெவீடு எக்ஸப்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா. நோ டேக்ஸ் ஷல் பி லெவீடு எக்ஸப்ட் பை தி அத்தாரிட்டி ஆஃப் லா. அப்போ நமக்கு இன்கம் டேக்ஸோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி பார்க்கலாம். டேக்ஸ் போடுறது கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா, வேலிட் இல்லையா? வேலிடா, வேலிட் இல்லையா? வேலிட். ஏன் வேலிட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அத்தாரிட்டி ஆஃப் லா இருக்குது. கான்ஸ்டிடியூஷனில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 7th ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எத்தனாவது ஷெட்யூலு? 7th ஷெட்யூல். அதுபடி 3 லிஸ்ட் இருக்குது.
லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3. லிஸ்ட் 1 வந்து யூனியன் லிஸ்ட்டு, லிஸ்ட் 2 ஸ்டேட் லிஸ்ட்டு, லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட்டு. இப்போ யூனியன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்துக்கும் யாருக்கு அத்தாரிட்டி இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படின்னா கூட கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டத்துக்கு ஏதாவது ஆக்ட் ஸ்டேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா தே ஹாவ் டு கெட் த கன்சென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அது வந்து மேண்டேட்டரியாக இருக்கும். ஸ்டாம்ப் டியூட்டிலாம் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது, எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரெலவெண்ட்டாக ஸ்டேட்டில் ஏதாவது லா கொண்டு வரணும்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? தே ஹாவ் டு கெட் த கன்சென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இதில் ஆர்டிகல் 265 நம்ம சொல்லிட்டோமா? ஆர்டிகல் 265 என்ன சொல்கிறோம் சொல்லுங்கள்? நோ டேக்ஸ் ஷல் பி லெவிடு ஆர் கலெக்டடு எக்ஸப்ட் பை தி அத்தாரிட்டி ஆஃப் லா. தட் இஸ் ஆர்டிகல் 265. ஆர்டிகல் 265 என்ன? நோ டேக்ஸ் ஷல் பி லெவிடு ஆர் கலெக்டடு எக்ஸப்ட் பை தி அத்தாரிட்டி ஆஃப் லா. அந்த அத்தாரிட்டி ஆஃப் லா எதில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 245 and article 123. article 245 இன்னொன்று வந்து என்ன? article 123. article 245 என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட் மே மேக் லாஸ் ஃபார் த ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. யார் பண்ணலாம்? பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்னா நம்ம இங்கே சொல்லும்போது போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் சொல்கிறோம். பார்லிமெண்ட்டோட அத்தாரிட்டி எதில் வருதுங்க? ஆர்டிகல் 245 வருது. ஸோ பார்லிமெண்ட் மே மேக் லாஸ் ஃபார் த ஹோல் ஆர் எனி பார்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதிலே ஆர்டிகல் 123 என்ன சொல்கிறாங்கன்னா when the parliament is in recess, பார்லிமெண்ட் இல்லை, பார்லிமெண்ட் ஆக்டிவாக இல்லை அப்படிங்கும்போது the president can promulgate, president can promulgate ordinance. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் தான் நம்ம எதில் சொல்கிறோம்? ஆர்டிகல் 123 சொல்கிறோம். ஆர்டிகல் 123 என்ன? பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஸோ பிரசிடென்ட் மே ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ். ஆர்டிகல் 123. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 270. ஆர்டிகல் 270 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸில் ஆல் த டேக்ஸஸ் அண்ட் டியூட்டிஸ் எக்ஸப்ட் ஸ்பெசிஃபைட் ஷல் பி லெவிடு பை போத் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் as பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது இட் இஸ் லெவிடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். All the taxes and duties except specified shall be levied by the central government and distributed between union and state. Distribute பண்ணலாம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யாரை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும் ஆர் த்ரூ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஃபினான்ஸ் கமிஷன். அடுத்து ஆர்டிகல் 271. Article 271 is for surcharge. So the government is having the authority to increase the taxes by means of surcharge. Surchargeங்கிறது என்ன? tax on tax அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வரும். அவங்க டேக்ஸ்ன்னு கலெக்ட் பண்ணும்போது it has to be distributed between union and state. லைக் ஜிஎஸ்டியில் சிஜிஎஸ்டி போடுறாங்க, எஸ்ஜிஎஸ்டி போடுறாங்க, அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். பட் சர்சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் கோஸ் டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போய் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அடுத்து நம்ம என்ன சொன்னால் இந்த 3 லிஸ்ட்டு சொல்லியிருக்கோமா, இந்த 3 லிஸ்ட்டும் எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 246. ஆர்டிகல் 246 ரெட் வித் ஷெட்யூல் 7 அதில் தான் வந்து 3 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, தட் இஸ் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டு.
Article 254. இப்போ ஆர்டிகல் 254 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் லா வில் ப்ரிவைல் ஓவர் த ஸ்டேட் லா இன் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஐட்டம்ஸ் லிஸ்டட் இன் லிஸ்ட் 3. லிஸ்ட் 3ல இருக்கக்கூடிய ஐட்டம்க்கு நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, த கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் கன்கரண்ட் பவர்னு சொல்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்குன்னு சொல்கிறோம். பட் யாருக்கு ப்ரிவிலேஜ் அதிகம்? யூனியன் லா ப்ரிவைல்ஸ் ஓவர் த ஸ்டேட் லா. Union law prevails over the state law for the items listed in concurrent list. இப்போ அதனால தான் எஜுகேஷனுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எஜுகேஷன் வந்து எந்த லிஸ்ட்டில் இருக்குங்க? கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்க்கு யூனியன் லா ப்ரிவைல்ஸ் ஓவர் த ஸ்டேட் லா. ஈவன் இஃப் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை கொண்டு வரணும் அப்படின்னா கூட தே ஹாவ் டு கெட் த கன்சென்ட் ஆஃப் த சென்ட்ரல். அது பண்ண முடியாது, அவங்க கன்சென்ட் கொடுக்கணும், அந்த கன்சென்ட்டும் கிடைக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக டேக்ஸுக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி. திஸ் இஸ் அப்ளிகபிள் போத் ஃபார் டைரக்ட் டேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். அப்போ டைரக்ட் டேக்ஸுக்கு இந்த லிஸ்ட்டில் எந்த என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லிஸ்ட்லேயுமே என்ட்ரி நம்பர் 1, 2, 3 அப்படி இருக்கும். ஸோ இன்கம் டேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி நம்பர் 82. இன் லிஸ்ட் 1, லிஸ்ட் 1ல என்ட்ரி 82. லிஸ்ட் 1ல என்ட்ரி 82. லிஸ்ட் 2ல என்ட்ரி 46. லிஸ்ட் 1ல எங்க வருதுங்க? 82ல வருது. லிஸ்ட் 2ல என்ட்ரி நம்பர் 46. என்ட்ரி 82ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, taxes on income other than agricultural income. Taxes on income other than agricultural income. அதான் வந்து என்ட்ரி 82ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட் ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் ஹேவிங் அன் அத்தாரிட்டி டு டேக்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்கம். அதனால தான் அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு எக்ஸம்ஷன். அவங்க தாராள பிரபுவெல்லாம் கொடுக்கல. அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஆஸ் பர் யூனியன் லிஸ்ட்டு அவங்க அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு டேக்ஸ் லெவி பண்ண முடியாது. பிகாஸ் என்ட்ரி 82 லிஸ்ட் 1ல வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா, taxes on income other than agricultural income. என்ட்ரி 46ல அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, taxes on agricultural income. ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு டேக்ஸ் லெவி பண்ணுற அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது? ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது, சென்ட்ரலுக்கு கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம், as per article 265 no tax shall be levied or collected except by the authority of law. அப்போ as per entry 82 the central government is not having the authority to levy tax on agricultural income. அதனால தான் அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இன்டைரக்டாக டேக்ஸ் பண்ணுறாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, what is the reason for taxation, constitutional validity of taxation, two types of taxation, that is direct and indirect. அது ரெண்டுக்குமான டிஃப்ரென்சஸ் பார்த்துருக்கோம். அடுத்து இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்கோம். என்னென்னம்மா லால படிச்சிருக்கோமா? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி 3ஆக தான் பிரிச்சிருக்கோம். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு வரும்போது லா மேக்கிங் பவர் மட்டும்தான் நம்ம எதில் சொல்கிறோம்? லெஜிஸ்லேட்டிவ்ல சொல்கிறோம். ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் வெஸ்ட் வித் பார்லிமெண்ட்டு அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ரெண்டாவதாக நம்ம சொல்கிறது எக்ஸிக்யூட்டிவ். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வரும்போது இந்த இன்கம் டேக்ஸையும் ஜிஎஸ்டியையும், அதாவது டைரக்ட் டேக்ஸையும் இன்டைரக்ட் டேக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் ரெவென்யூ ஆக்ட் 1963ன்னு ஒன்று கொண்டு வராங்க. சென்ட்ரல் ரெவென்யூ ஆக்ட் 1963 அதுபடி 2 போர்டு ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்று சிபிடிடி, இன்னொன்று சிபிஐசி. ஒன் இஸ் ஆக்சுவலாக சிபிஐசிங்கிறது இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் பேர் மாற்றினது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா there are 2 boards for the purpose of administration of tax.
ஒன் இஸ் சிபிடிடி, இன்னொன்று வந்து சிபிஐசி. வாட் இஸ் சிபிடிடி? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் எது வரும்? டைரக்ட் டாக்ஸேஷன். இப்போ ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டேக்ஸ் ஆடிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, நோட்டிஃபிகேஷன் யார் இஷ்யூ பண்ணணும்? சிபிடிடி தான் இஷ்யூ பண்ணணும். ஸோ டைரக்ட் டேக்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது டே டு டேல பார்க்குறது. ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் மட்டும்தான் பார்லிமெண்ட் பண்ண முடியும், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டோட கண்ட்ரோலில் தான் வருது. ஃபார் டைரக்ட் டேக்ஸ் இட் இஸ் சிபிடிடி அண்ட் ஃபார் இன்டைரக்ட் டேக்ஸ் இட் இஸ் சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். எதுபடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டு போர்டும்? சென்ட்ரல் ரெவென்யூ ஆக்ட் 1963. சிபிடிடியோட பவர் பார்த்தீங்கன்னா லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் டைரக்ட் டாக்ஸஸ். சிபிஐசியோட பவர் வந்து லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ். லெவி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் யாரோடது? சிபிஐசியோடது. ஆல் டைரக்ட் டாக்ஸஸ் சிபிடிடியோடது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லாஸ், டேக்ஸ் லாஸ். அடுத்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லா. சோர்சஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லான்னா என்னென்னமா வரும்? 5 கேட்டகரி வருதுமா சோர்சஸில். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962. ரூல் மேக்கிங் பவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஆக்டில் வந்து ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ரூல்ஸில் வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஆக்டில் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ரூல்ஸில் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். என்னெல்லாம் பண்ணணுங்கிறது ஆக்டில் இருக்கும், அதை எப்படி பண்ணணுங்கிறது ரூல்ஸில் இருக்கும். அது இல்லாமல் ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ், ஃபினான்ஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்க? யூனியன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்களா? அந்த யூனியன் பட்ஜெட்டு தான் ஃபினான்ஸ் ஆக்டாக மாறும். அது ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், சர்க்குலரு, கிளாரிஃபிகேஷன்ஸ், ஃபைனலி ஜுடிஷியல் டெசிஷன்ஸ். கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவோம். So these 5 are the sources or component of income tax law in India. Income Tax Act 1961ல provisions இருக்கு, income tax rulesல procedures இருக்கு, annual amendments அதாவது finance act இருக்கு இல்லையா, அது every year கொண்டு வருவாங்க, அதில் annual amendments வரும். And notification, circulars and clarifications, finally judicial decisions. Income Tax Act ஓட date of commencement இது, effective date இது சொன்னமே 1st April 1962. ஓகே 62. ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அது ஏன் 1961 சொல்கிறோன்னா the act passed in the parliament during 1961. பட் டேட் ஆஃப் எஃபெக்டிவ் வந்து என்ன சொல்கிறாங்க? 1st April 1962, which means 62-63 இயர்லேருந்து தான் அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸபிள் இன்கம். நீங்கள் டேக்ஸபிள் இன்கம்மை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும்? டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸபிள் இன்கம், டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி, டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸபிள் இன்கம், டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி, ப்ரொசீஜர் ஃபார் அசஸ்மெண்ட்டு, அப்பீல்ஸு, பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ராசிக்யூஷன்ஸ். அசஸ்மெண்ட்டு, அப்பீல்ஸு, பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ராசிக்யூஷன்ஸ். அது இல்லாமல் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். இதெல்லாமே எதில் வந்துடுது? இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வருது. டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸபிள் இன்கம், டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி, ப்ரொசீஜர் ஃபார் அசஸ்மெண்ட், அப்பீல்ஸு, பெனால்ட்டிஸ் அண்ட் ப்ராசிக்யூஷன், அண்ட் ஃபைனலி பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். இது எல்லாமே எதில் வருது? இன்கம் டேக்ஸ் ஆக்டில் வருது. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் மொத்தம் எத்தனை செக்ஷன் தெரியுமா? 206
98 செக்ஷன்ஸு 23 சாப்டர்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, 14 ஷெட்யூல். 298 செக்ஷன்ஸு 23 சாப்டர்ஸு 14 ஷெட்யூல்ஸ். கம்பெனிஸ் ஆக்டை விட கம்மி தானம்மா? 298 செக்ஷன்ஸ், 23 chapters, 14 schedules, and it extends to whole of India. இந்தியா அப்படின்னு சொல்லிட்டோம். இந்தியாவுக்கு டெஃபினேஷன் எதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? எதுலமா கொடுத்துருக்காங்க? ஆர்டிக்கல் 1 ஆஃப், ஆர்டிக்கல்னாலே கான்ஸ்டிடியூஷன் தான். ஆர்டிக்கல் 1 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 25A. செக்ஷன் 2 கிளாஸ் 25Aல ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து என்ன சொல்லிட்டோம்? இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டோம். இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஹோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரும்போது இந்தியானா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் எங்கே வருது? ஆர்டிக்கல் 1ல் வருது. இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 25A. இதை ஏன் நான் சப்செக்ஷன்னு சொல்லாமல் கிளாஸ்ன்னு சொன்னேங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்லாம் என்ன பண்ணியிருப்போம்னா கம்பெனிஸ் ஆக்டோட இதை என்ன சொல்லியிருப்போம்? நம்ம செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1ன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே நான் இதை என்னன்னு சொல்கிறேன்? செக்ஷன் 2 கிளாஸ் 25A அப்படின்னு சொல்லணும். ஏன் வந்து அதை கிளாஸ்ன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இந்தியாவுக்கு இங்கே டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா மீன்ஸ் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஆஸ் ரெஃபர்டு டு இன் ஆர்டிக்கிள் 1 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அது இல்லாமல் இட்ஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸு, சீபெட்டு, சப்சாயிலு, அதுக்கு மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது, ஏர் ஸ்பேஸு எல்லாமே வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிற கேட்டகரியில் தான் எடுப்போம். ஸோ இந்த எந்த இடத்துல அவங்க வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணாலும் தே ஹாவ் டு பே டேக்ஸ் டு இந்தியன் கவர்மெண்ட். அடுத்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962ல் என்ன சொல்லியிருக்காங்க? இன்கம் டேக்ஸ் ரூல்ஸை யார் கொண்டு வரலாம்? ஹூ இஸ் ஹேவிங் த அத்தாரிட்டி? இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லிட்டோம்னா த பவர் ஆஃப் லெஜிஸ்லேஷன் வந்து யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்லேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் வெஸ்ட் வித் பார்லிமெண்ட்டு ஆஸ் பர் ஆர்டிகல் 245. சம் டைம்ஸு இட் மே வெஸ்ட் வித் பிரசிடெண்ட்டு ஆஸ் பர் ஆர்டிகல் 123. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் 123 தானே? ஓகே. ஸோ இப்போ இந்த ரூல்ஸ் மேக்கிங் பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் 295 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். The board may, subject to the control of central government, make rules for the whole or any part of India for carrying out the purposes of the act. So, அப்போ ரூல் மேக்கிங் பவர் யார்கிட்ட இருக்கு? CBDT. அவங்கள தான் போர்டுன்னு சொல்கிறீங்க. The board may, subject to the control of the central government, make rules for the whole or any part of India for carrying out the purpose of the act. ஸோ இப்போ ரூல் வந்து அவங்க மேக் பண்ணால் போதுமா அப்படின்னா கிடையாது. இட் ஹேஸ் டு பி நோட்டிஃபைடு இன் த அஃபீஷியல் கெசட் ஆஃப் இந்தியா. கெசட் ஆஃப் இந்தியா வேறு, ஸ்டேட்டோட கெசட் வேறு. இது இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் ரூல்ஸாக இருந்ததுன்னா எந்த கெசட்டில் வரணும்? கெசட் ஆஃப் இந்தியாவில் வரணும். ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ் எதுலமா வருது? யூனியன் பட்ஜெட்டில் வருதா? யூனியன் பட்ஜெட்டுக்கு ஆர்டிக்கிள் 112. ஆர்டிக்கல் 112 படி எவ்ரி இயர் யூனியன் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடது? யார்? ஃபினான்ஸ் மினிஸ்டர். சத்தமாக சொல்லுங்கம்மா, தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைம்மா. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ப்ரெசென்ட் பண்ணணும். முதலெல்லாம் பிப்ரவரி எண்டு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அது February 1st ஆஃப் எவ்ரி இயர் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் இஸ் அ ஃபினான்ஸ் பில்லு. அதை டிஸ்கஸ் பண்ணி அதில் ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட்டு தென் இட் பிகம்ஸ் ஃபினான்ஸ் ஆக்ட். ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது அது என்னவாக தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் பில்லாக தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் பில்லு பிகம்ஸ் ஃபினான்ஸ் ஆக்ட் ஆஃப்டர் டிஸ்கஷன் இன் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். அது ஆக்சுவலாக மணி பில்லு. மணி பில்லுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறவங்க படிச்சுக்குவாங்க. நமக்கு அவ்வளோ டெப்த்தாக வேண்டாம். So as per article 112 finance minister has to present union budget எந்த டேட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? 1st of Feb. பட் இதில் வந்து இன்னொன்று இருக்குது, இன்டரிம் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க.
இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த எலெக்ஷன் இயரில் வந்து 1 February அன்னைக்கு அவங்க வந்து என்ன தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும், இன்டரிம் பட்ஜெட் தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும், ஃபைனல் பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பதவி ஏற்றதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ் பில்லு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது டியூரிங் த இயர் ஆஃப் எலெக்ஷன், பிஃபோர் எலெக்ஷன் 1 February அவங்க ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா தட் ஹேஸ் டு பி ஸ்பெசிஃபைட் ஆஸ் இன்டரிம் பட்ஜெட். ஸோ அப்போ அந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுலெல்லாம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ டைரக்ட் டேக்ஸோட அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பட்ஜெட்டில் வந்துடும். இன்டைரக்ட் டேக்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு அப்புறம் தான் எது என்னென்ன அமெண்ட்மெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 22 செப்டம்பர்லேருந்து இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அவங்க எடுத்த டெசிஷன்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுபடி ஜிஎஸ்டி ரேட் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட்ஸு ஒன்லி ஆஃப்டர் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங். பட் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் டைரக்ட் டேக்ஸ் வந்து ஆஃப்டர் ப்ரெசென்டிங் த ஃபினான்ஸ் ஆக்ட். ஃபினான்ஸ் ஆக்டில் தான் ஆனுவல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இந்த இன்டரிம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இல்லையா, ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த 1 February அப்புறம் வரக்கூடிய 1 April அன்னைக்கு வந்து நியூ ஃபினான்ஸ் ஆக்டை அவங்க எனாக்ட் பண்ணிடணும். இன்கேஸ் நியூ ஃபினான்ஸ் ஆக்டை அவங்க எனாக்ட் பண்ணலை, இன்னும் டிஸ்கஷனில் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனி ப்ரொவிஷன்ஸ் விச் இஸ் பெனிஃபிஷியல் டு த அசஸ்ஸி அதுதான் வந்து அப்ளை பண்ணணும். அது வந்து செக்ஷன் 294 கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 294 என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஏப்ரல் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர் the new finance act has not been enacted. அந்த நியூ ஃபினான்ஸ் ஆக்டை 1 Aprilக்குள்ளே எனாக்ட் பண்ணணுங்கிறதுனால தான் ஃபினான்ஸ் பில்லை என்றைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, 1 February. ஏன்னா அவங்க எல்லாம் டிஸ்கஷன்லாம் முடிச்சு 1 Aprilக்குள்ளே அந்த ஆக்டை வந்து நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் 1 February வச்சுருக்காங்க. இன்கேஸ் அதை எனாக்ட் பண்ணலைன்னா த ப்ரொவிஷன்ஸ் இன் ஃபோர்ஸ் இன் த ப்ரெசீடிங் அசஸ்மெண்ட் இயர், அந்த ப்ரெசீடிங் அசஸ்மெண்ட் இயரில் என்ன இருந்ததோ அதுவா அல்லது ஃபினான்ஸ் பில்லு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஃபினான்ஸ் பில்லை பாஸ் பண்ணால் தான் ஃபினான்ஸ் ஆக்ட். ஒன்று ஃபினான்ஸ் பில்லோட ப்ரொவிஷன், அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயரோட ப்ரொவிஷன் விச் எவர் இஸ் பெனிஃபிஷியல் டு த அசஸ்ஸி அதை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத செக்ஷன் 294 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 295 என்ன, பவர் ஆஃப் த போர்டு டு மேக் ரூல்ஸ். செக்ஷன் 294 என்ன சொல்கிறாங்க, பெனிஃபிஷியல் ப்ரொவிஷன் தான் அப்ளை பண்ணணும் இஃப் த ஆக்ட் இஸ் not notified as on 1 April. 3 பார்த்துட்டோமா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்லிட்டோம், இன்கம் டேக்ஸ் ரூல் சொல்லியாச்சு, அடுத்து ஃபினான்ஸ் ஆக்டும் சொல்லிட்டோம். அடுத்து என்ன வருது, நோட்டிஃபிகேஷன், சர்க்குலரு, கிளாரிஃபிகேஷன். எதுக்காக இருந்தாலும் அத்தாரிட்டி வேணுமா, இன்கம் டேக்ஸுக்கே எங்கே அத்தாரிட்டி வருது, கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அத்தாரிட்டி வருது. இன்கம் டேக்ஸில் போர்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா CBDT has to derive the authority only as per the Income Tax Act. அப்போ as per section 119, section 119 படி என்ன பண்ணுறாங்க, the board may issue certain notifications, circular and clarifications from time to time which have to be followed and applied by the income tax authorities. பவர் இதில் வருது, section 119 வருது. நோட்டிஃபிகேஷனுங்கிறது என்ன, இட் இஸ் அ மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பை த டிபார்ட்மெண்ட் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போ எங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கணும். சர்க்குலர்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்ங்கிறது இன்டர்னல் கம்யூனிகேஷன் தான். நார்மலாக கம்யூனிகேஷன்னா 2 வே இருக்கணும். பட் இந்த சர்க்குலரு, நோட்டிஃபிகேஷனு, கிளாரிஃபிகேஷன் எல்லாமே 1 வே கம்யூனிகேஷன் தான். இப்போ இதில் சர்க்குலர்ஸும் கிளாரிஃபிகேஷன்ஸும் இன்டர்னல் கம்யூனிகேஷன் தானே, நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து கம்யூனிகேஷன் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பைண்டிங் த அசஸ்ஸி. பட் சர்க்குலரும் கிளாரிஃபிகேஷனும் இட் இஸ் த இன்டர்னல் கம்யூனிகேஷன். இன்டர்னல் கம்யூனிகேஷன் அசஸ்ஸியை பைண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து அசஸ்ஸிக்கு பெனிஃபிஷியலாக இருந்தால் தான் பைண்ட் பண்ணும், பெனிஃபிஷியலாக இல்லைன்னா பைண்ட் பண்ணாது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பைண்டிங் ஆல் த அசஸ்ஸீஸ், பட் சர்க்குலர் அண்டு கிளாரிஃபிகேஷன்ஸு அசஸ்ஸிக்கு ஃபேவரபுளாக இருந்தால் இட் இஸ் டேக்கன், பட் அதர்வைஸ் இட் இஸ் நாட் கன்சிடர்ட்.
அடுத்து வர்றது ஜுடிஷியல் டெசிஷன்ஸ். இப்போ ஜுடிஷியல் டெசிஷன் அப்படின்னு வரும்போது நம்மளோட ஹையரார்கி படி எது ஹையஸ்ட் கோர்ட்டு? சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது ஒரு கேசஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் கேன் பி டேக்கன் ஆஸ் ரெஃபரன்ஸ் டு ஹோல் பார்ட் ஆஃப் இந்தியா. இஃப் இட் இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அ ஹை கோர்ட் then it has to be taken only in that jurisdiction. அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் it shall be binding on all the courts, tribunals, income tax authority, assessee எல்லாரையுமே பைண்ட் பண்ணும். Decision of Supreme Court is as applicable as the law made by the parliament. But overriding effect கிடையாது. Supreme Court is not having the law making power. பட் லா வந்து கிளியராக இருக்காது. அதில் லாவில் இன்டர்பிரட்டேஷன்ஸ் தேவைப்படும். அந்த இன்டர்பிரட்டேஷன் படி ஜுடிஷியல் டெசிஷன்ஸ் ஏதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் பைண்டிங் ஆன் ஆல் த பர்சன்ஸ். நோட்டிஃபிகேஷன் பைண்டிங் ஆன் ஆல் அசஸிஸ்ன்னு சொன்னோம். பட் சர்க்குலரும் கிளாரிஃபிகேஷனும் எல்லா அசஸியும் பைண்ட் பண்ணாது. ஆனால் அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருந்தால் எடுத்துக்கலாம்னு சொன்னோம். பட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் ஆப்ஷனே கிடையாது. இட் இஸ் ஹேவிங் ஆஸ் ஈக்குவல் பவர் ஆஸ் த லா மேட் பை த பார்லிமெண்ட். But the Supreme Court is not having the law making power. அவங்க வந்து இம்ப்ளிமெண்டர் ஆஃப் த லா தானே தவிர அவங்க வந்து லா மேக் பண்ண முடியாது. தே மே சஜஸ்ட் டு த கவர்மெண்ட் டு மேக் அ லா, பட் அவங்க வந்து லா மேக் பண்ண முடியாது. ஹைகோர்ட் ஆர் ஐடிஏடி. ஐடிஏடினா என்னன்னு தெரியுமா? இன்கம் டேக்ஸ் அப்பல்லேட் ட்ரிபியூனல். ஐடிஏடி ஆர் ஹைகோர்ட் அவங்களோட டெசிஷன்ஸ் வந்து அவங்க ஜூரிஸ்டிக்ஷனை மட்டும்தான் பைண்ட் பண்ணோம், மற்ற ஜூரிஸ்டிக்ஷனை பைண்ட் பண்ணாது. ஓகேவா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் டு இன்கம் டேக்ஸு, பேசிக்ஸ் ஆஃப் டேக்ஸ் பார்த்துட்டோம். டேக்ஸ் ஏன் நம்ம கட்டணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இட் இஸ் எ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஒய் டாக்ஸேஷன் பார்த்துட்டோம். டேக்ஸில் நம்ம எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். அடுத்து வர்றது டேக்ஸோட ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ சார்ஜபிலிட்டி செக்ஷன்மா, அதாவது இன்கம் டேக்ஸுக்கே ஒரு சார்ஜபிலிட்டி செக்ஷன் இருக்குது. சார்ஜபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இன்கம் டேக்ஸ். கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா இன்கம் டேக்ஸ் கிடையாது. பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஃபார் சார்ஜிங் இன்கம் டேக்ஸ், அதைத்தான் சார்ஜபிலிட்டி அப்படின்னு சொல்கிறேன். பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஃபார் சார்ஜிங் இன்கம் டேக்ஸ். இதில் ஜென்ரல் ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா income of the previous year of a person is charged to tax in the immediately following assessment year. Income of the previous year of a person is charged to tax in the immediately following assessment year. அப்போ இங்கே வந்து நம்ம ரெண்டு டெர்மினாலஜி பார்க்கணும். ஒன்று வந்து ப்ரீவியஸ் இயர், இன்னொன்று வந்து அசஸ்மெண்ட் இயர். previous year assessment year. Income of a previous year of a person is charged to tax in the immediately following assessment year. இப்போ ஜிஎஸ்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கட்டணும் இல்லை குவார்ட்டர்லி கட்டணும் அந்த மாதிரி இருக்கும். பட் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஆனுவல் டேக்ஸு. ஆனுவல் டேக்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோம்? வருஷத்துக்கு ஒரு தடவை தான், ஒரு வருஷத்தோட தான் ஒரு தடவையாக கட்டணும். ஸோ இதோட ரேட் ஆஃப் டேக்ஸ் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டில் ரெண்டு இருக்குமா. ஒன்று வந்து நார்மல் ரேட்ஸ், இன்னொன்று ஸ்பெஷல் ரேட்ஸ். இந்த ஸ்பெஷல் ரேட்ஸ் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. லைக் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால் 20% டேக்ஸு, அதெல்லாம் வந்து எதில் இருக்குன்னா 20%, 12.5% அதெல்லாம் எதில் இருக்குன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. பட் வருஷம் மாறுது இல்லையா, அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு, ஸ்லாப் ரேட்டு அதெல்லாம் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த இயரோட ஃபினான்ஸ் ஆக்டில் இருக்கும். இப்போ ஃபினான்ஸ் ஆக்ட்டு 2025 எல்லா வருஷமும் ஃபினான்ஸ் ஆக்ட் இருக்கும். ஏன்னா எல்லா வருஷத்துலேயும் பட்ஜெட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. எல்லா வருஷத்துலேயும் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டு தான் ஃபினான்ஸ் பில்லு. ஃபினான்ஸ் பில்லை பாஸ் பண்ணும்போது தான் ஃபினான்ஸ் ஆக்ட். இப்போ இந்த ஸ்பெஷல் ரேட்டுன்னு வரும்போது கேஷுவல் இன்கம் சொல்லுவோம். லைக் லாட்ரி இன்கம். லாட்ரி இன்கம்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 30%. இந்த ஆல் ஸ்பெஷல் ரேட்ஸு நமக்கு எங்கே கொடுத்துட்றாங்க? இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கொடுத்துட்றாங்க.
இயர் டு இயர் நார்மல் டேக்ஸ் ரேட் மட்டும் எங்கே வருது நமக்கு? ஃபினான்ஸ் ஆக்டில் வருது. ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வருஷத்தில் ஏர்ன் பண்ணுறோம். ஏர்ன் பண்ணுறதுக்கு இமீடியட் இயரில் தான் அசஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 1 April 2024 31 March 2025 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு நான் எப்போ டேக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர், அதாவது 25-26 தான் நான் ரிட்டனே ஃபைல் பண்ணுவேன். கரெக்டாக? அப்போ 24-25 ப்ரீவியஸ் இயருக்கு நான் எப்போ டேக்ஸ் கட்டுறேன்? 25-26 டேக்ஸ் கட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த வருஷம் சம்பாரிச்சுக்குங்க, அடுத்த வருஷம் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டு ரொம்ப நல்லவங்க கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? whenever you earn income, அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வர மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. தட் இஸ் டிடிஎஸ் அண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ். இந்த டிடிஎஸ்ஸு, டிசிஎஸ்ஸு, அட்வான்ஸ் டேக்ஸு இதெல்லாமே நம்ம எப்போ கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்லேயே கட்டிடுவோம். ஸோ அப்போ நீங்கள் த கவர்மெண்ட் இஸ் ரிசீவிங் த ரெவென்யூ whenever you earn the income அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஈவன் இஃப் there is a procedure that the assessment has to be made only during the immediate financial year. இப்போ 24-25க்கு நம்ம அசஸ்மெண்ட் எப்போ பண்ணுவோம்? 25-26 தான் பண்ணுவோம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகுது? there is a கேப்பு. நீங்கள் ஏர்ன் பண்ணுற டயத்துக்கும் அவங்க அதுக்கான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கும் கேப் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, த்ரூ அவுட் த இயர் கவர்மெண்ட் இஸ் இன் நீட் ஆஃப் ரெவென்யூ. அப்போ அந்த அமௌண்ட்டை உங்ககிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்ககிட்டேருந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுறது, டிசிஎஸ் கலெக்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட சொல்கிறது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு டைம் டு டைம் அந்த ரெவென்யூ ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஈவன் இஃப் நம்ம அப்பப்போ கட்டிட்டா கூட அசஸ்மெண்ட் அப்போ நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸில் இந்த டிடிஎஸ்ஸு, டிசிஎஸ்ஸு, அட்வான்ஸ் டேக்ஸு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிறது தான் கட்டுவோம். ஓகேவா? ஜென்ரல் ரூல் என்ன? இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இஸ் அசஸ்டு டியூரிங் த அசஸ்மெண்ட் இயர். இந்த வருஷம் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு நான் அடுத்த வருஷம் தான் அசஸ்மெண்ட் பண்ணுவேன், அடுத்த வருஷம் தான் டேக்ஸ் கட்டுவேன். இப்போ இந்த வருஷம் நான் கட்டுறது எந்த வருஷத்துக்கான டேக்ஸு? போன வருஷம் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு இந்த வருஷம் நான் டேக்ஸ் கட்டுவேன். இந்த வருஷம் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு அடுத்த வருஷம். ஸோ எவ்ரி இயர் இஸ் அ ப்ரீவியஸ் இயர், எவ்ரி இயர் இஸ் அ அசஸ்மெண்ட் இயர். இந்த இயர் நான் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு இட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர். 25-26 நான் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு 25-26 இஸ் அ ப்ரீவியஸ் இயர். 24-25 நான் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு 25-26 இஸ் அ அசஸ்மெண்ட் இயர். ஸோ ஒவ்வொரு இயருக்குமே it is having dual role. It is a previous year as well as it is a assessment year. ஓகேவா? நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். பட் எந்த ஆக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஆக்டில் முக்கியமான இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் எது? டெஃபினேஷனல் கிளாஸ். ஓகேவா? டெஃபினேஷனல் கிளாஸ்ன்னு எடுத்துட்டோன்னா இதில் வந்து டெஃபினேஷனல் கிளாஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2. அசஸ்மெண்ட் இயருக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 9 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். அதை வந்து என்ன சொல்லக்கூடாது? சப்செக்ஷன்னு சொல்லக்கூடாது. நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன்னா இப்போ சொல்கிறேன். ஏன் வந்து நம்ம கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லும்போது செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1ன்னு சொன்னோம். செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1ல் அங்கே என்ன சொல்கிறோம்? செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கம்பெனிஸ் ஆக்ட். அதில் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இருக்கா? பப்ளிக் கம்பெனி கேன் பி ஃபார்ம்டு பை 7 or more persons, ப்ரைவேட் கம்பெனிக்கு 2 or more persons, 1 person கம்பெனிக்கு 1 person. அது செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்களா? அதே செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க? லிமிடெட் கம்பெனி, அன்லிமிடெட் கம்பெனி, லிமிடெட் பை லைபிலிட்டி அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2ல் அதானே கொடுத்துருக்காங்க. மறந்துட்டோம் அதுக்குள்ளே கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே. ஸோ அப்போ செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1க்கும் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா? தேர் இஸ் அ ரிலேஷன்ஷிப். அப்போ ரெண்டும் வேறு வேறு ப்ரொவிஷனா, ரிலேட்டட் ப்ரொவிஷனா? ரிலேட்டட் ப்ரொவிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயருக்கு டெஃபினேஷன் செக்ஷன் 2 கிளாஸ் 9ல் கொடுத்துருக்காங்க. அதே வந்து ப்ரீவியஸ் இயருக்கு டெஃபினேஷன் வந்து செக்ஷன் 3ல் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 1A கொடுத்துருக்காங்க. கிளாஸ்ன்னு தான் சொல்லணும், அதை சப்செக்ஷன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த செக்ஷன் 2ல் சொல்லியிருக்க எல்லாருமே
ஒரு கிளாஸுக்கும் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்குமான ரிலேஷன்ஷிப் வேறு வேறு. இட் இஸ் நாட் ரிலேட்டட். இட் இஸ் நாட் ரிலேட்டட் ஆர் இன்டர்டிபெண்ட் ஆர் இன்டர் ரிலேட்டட். வேறு வேறு ப்ரொவிஷன், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன். ஸோ அதனால தான் செக்ஷன் 2ல் வர எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளாஸ்ன்னு தான் சொல்லுவோம், சப்செக்ஷன்னு சொல்ல முடியாது. பட் செக்ஷன் 3 எடுத்துட்டிங்கனாலும் சரி, செக்ஷன் 7 இன்கார்பரேஷன் ஆஃப் கம்பெனி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து செக்ஷன் 7 ஃபுல்லாகவே வந்து என்ன ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் தானே, ஒன்று வேறு வேறையா கிடையாதுல்ல. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1ல் ஆரம்பித்து சப்செக்ஷன் 7 வரைக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனி. செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 எல்லாம் ரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி. அப்போ ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கிறப்போ நம்ம அதை சப்செக்ஷன்னு சொல்கிறோம். இது வந்து ரிலேட்டடாக இல்லை, அதனால வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ செக்ஷன் 2 கிளாஸ் 9ல் டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் இயர் மீன்ஸ் த பீரியட் ஆஃப் 12 months commencing on the first day of April every year. Assessment year means the period of 12 months commencing on the first day of April every year. அப்போ அசஸ்மெண்ட் இயருங்கிறது ஆல்வேஸ் 12 months தான் இருக்கும். எல்லா வருஷமும் 12 months இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசஸ்மெண்ட் இயர் எல்லா வருஷமும் 12 months தான் இருக்கும். ஆனால் ப்ரீவியஸ் இயர் எல்லா வருஷமும் 12 months இருக்காது. ஏன் இருக்காது? இப்போ நான் இந்த மாதம் தான் பிஸ்னஸ் ஒன்று புதுசாக கமென்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் இஃப் ஐ எம் கமென்சிங் எ பிஸ்னஸ், என்னோட டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்லேருந்து 31st March வரைக்கும் தான் ப்ரீவியஸ் இயர் இருக்கும். கரெக்டாக? பட் அசஸ்மெண்ட் இயருங்கிறது அப்படி கிடையாது. ஆல்வேஸ் இட் இஸ் 12 months. பட் ப்ரீவியஸ் இயர் ஆல்வேஸ் இட் இஸ் நாட் 12 months. டியூரிங் த இயர் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்லேருந்து 31st March வரைக்கும் இருக்கும். அதே டியூரிங் த இயர் ஆஃப் டிஸ்கண்டினியூன்ஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 1st April டேட் ஆஃப் டிஸ்கண்டினியூன்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இட் மே பி லெஸ் தேன் 12 months, பட் அசஸ்மெண்ட் இயர் இஸ் ஆல்வேஸ் 12 months. ஓகே, ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயரை வச்சு நம்ம ஜென்ரல் ரூல் என்ன சொன்னோம்? இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இஸ் அசஸ்டு டியூரிங் த அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொன்னோம். அப்போ நான் 25, 26ல் ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு நான் எப்போ அசஸ்மெண்ட் பண்ணுவேன்? 26, 27ல் அசஸ்மெண்ட் பண்ணுவேன். 24, 25ல் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு நான் எப்போ அசஸ்மெண்ட் பண்ணுறேன்? 25, 26ல் நான் அசஸ் பண்ணுறேன். பட் அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. எக்ஸப்ஷன்ஸ்னால் என்ன? சில கேசஸில் ப்ரீவியஸ் இயரோட இன்கம்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். ப்ரீவியஸ் இயரோட இன்கம்க்கு ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். அது வந்து ஒரு 5 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் 172 எக்ஸப்ஷன்ஸ் டு த ஜென்ரல் ரூல் என்ன எத்தனை இருக்குங்க? 5 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் 172 இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட் அசஸி ஃப்ரம் ஷிப்பிங் பிஸ்னஸ். இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட் அசஸி ஃப்ரம் ஷிப்பிங் பிஸ்னஸ். இப்போ ஒரு நான் ரெசிடென்ட்டோட ஷிப்பு இந்தியன் போர்ட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் போர்ட்டுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இந்தியன் போர்ட்டில் அன்லோடிங் அண்ட் லோடிங் பண்ணிடுவாங்க. அன்லோடிங் அண்ட் லோடிங் பண்ணதுக்கான ரெவென்யூவை ரிசீவ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. போனவங்க மறுபடியும் வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியாது. ஓகேவா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க? இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட் அசஸி ஃப்ரம் ஷிப்பிங் பிஸ்னஸ். அவன் போர்ட்டை விட்டு போயிட்டான்னா மறுபடியும் அவன் இங்கே ஜென்ரேட் பண்ண ரெவென்யூக்கு டேக்ஸ் கட்டுவானா கட்ட மாட்டானாங்கிறது அஷூரன்ஸ் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த போர்ட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த அசஸ்மெண்ட்டை பண்ணியிருக்கணும். இல்லை வித்தின் 30 daysக்குள்ளே பண்ணுறதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் போகணுங்கிறது ப்ரொசீஜர். எதனால அப்படின்னா, அவங்க போயிட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயரோட இன்கம்க்கு ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் கட்டணும். இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட் அசஸி ஃப்ரம் ஷிப்பிங் பிஸ்னஸ் செக்ஷன் 172. அடுத்த செக்ஷன் 174 இன்கம் ஆஃப் அ பர்சன் லீவிங் இந்தியா பர்மனன்ட்லி. பர்சன் லீவிங் இந்தியா பர்மனன்ட்லி. நான் இந்தியா விட்டு போகிறேன், இப்போதைக்கு நான் ரிட்டர்ன் வர்ற ஐடியா இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? இன்றைக்கி டேட்டில் போகிறாங்களோ போகிறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நோ டியூ சர்டிஃபிகேட் அவங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணால் தான் போக முடியும். அப்போ அவங்க என்றைக்கு வெளியில் போகிறாங்களோ போகிற அன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்கம்க்கு டேக்ஸ் கட்டிட்டு தான் போகணும். இல்லை டேக்ஸ் கட்டுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தான் போகணும். அடுத்து செக்ஷன் 174. ஏன்னா இவங்களுக்கும் என்னென்னா, போனாங்கன்னா மறுபடியும் வரமாட்டாங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவாங்க.
ஸோ ப்ரீவியஸ் இயர் இன்கம்க்கு ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் கட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 174A, இன்கம் ஆஃப் பாடிஸ் ஃபார்ம்டு ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன், எனி ஏஓபி ஆர் பிஓஐ, அசோசியேஷன் ஆஃப் பர்சனோ பாடி ஆஃப் இண்டிவிஜுவலோ ஷார்ட் டியூரேஷனுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்காக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அ டெம்பரரி அசோசியேஷன். அப்படின்ற பட்சத்தில் அந்த அசோசியேஷனை க்ளோஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த அசோசியேஷனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடியும் போது அவங்க அந்த இயரோட இன்கம்க்கு அந்த இயர்லேயே டேக்ஸ் கட்டியிருக்கணும். ரேவதி என்ன டவுட்? இன்கம் ஆஃப் எனி பாடிஸ் ஃபார்ம்டு ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன், income of any bodies formed for a short duration, section 174A. இது மூணுலையுமே நமக்கு ஆப்ஷன் கிடையாது, நம்ம பண்ணிடணும். அடுத்து செக்ஷன் 174(5), transfer of property likely to evade tax. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவர் பேரில் இருக்க ப்ராப்பர்ட்டியை வேற ஒருத்தர் பேருக்கு மாற்றுறாரு. பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். இன்கம் ஆஃப் த பர்சன் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ், செக்ஷன் 175. இன்கம் ஆஃப் த பர்சன் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ், செக்ஷன் 175. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளா வாலண்டியராக பண்ண மாட்டோம். இன்கேஸ் அசஸிங் ஆஃபீஸருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் இன்வால்விங் இன்டென்ஷன் டு எவேட் டேக்ஸ் அப்படின்னா he will send a notice to pay the tax immediately. ஸோ in that occasion ப்ரீவியஸ் இயரோட இன்கம்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். பட் அது நம்மளா வாலண்டியராக நான் அவாய்ட் பண்ண போகிறேன், டேக்ஸ் அவாய்ட் பண்ண போகிறேன், நானாக டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன்னா கிடையாது. அசஸிங் ஆஃபீஸர் இஃப் தே ஃபைண்ட்ஸ் அவுட் அப்படின்னா தே ஆஸ்க் us to pay the tax immediately. that is section 175. அடுத்த செக்ஷன் 176. செக்ஷன் 176 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கண்டினியூயன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு கம்பெனியை டிசால்வ் பண்ணுறாங்க, டிஸ்கண்டினியூயன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இல்லை ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அதனால அவரோட பிஸ்னஸ், அதாவது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இஃப் இட் இஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது பார்ட்னர் இறந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பர்பச்சுவல் சக்சஷன் இருக்குது, நம்ம அங்கே வைண்டிங் அப்போ தவிர வேறு எந்த சுச்சுவேஷன்லையும் டிஸ்கண்டினியூயன்ஸ் அப்படிங்கிறது வரப்போகிறது இல்லை. அப்போ அந்த டிஸ்கண்டினியூயன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்னு வரும்போது த அசஸிங் ஆஃபீஸர் இஸ் ஹேவிங் டிஸ்கிரிஷனரி பவர். அவர் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் உடனே கட்டுங்கன்னு சொல்லலாம், இல்லை வெயிட் பண்ணி நீங்கள் அசஸ்மெண்ட் இயரில் கட்டுங்க அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது, அசஸிங் ஆஃபீஸருக்கு இருக்குது. ஸோ டிஸ்கிரிஷனரி பவர். யாருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது? நமக்கு டிஸ்கிரிஷன் இல்லை. யாருக்கு டிஸ்கிரிஷனரி இருக்குது? அசஸிங் ஆஃபீஸருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. ஸோ செக்ஷன் 176 என்ன, இன்கம் ஆஃப் அ டிஸ்கண்டினியூட் பிஸ்னஸ், அசஸிங் ஆஃபீஸர் ஹேஸ் த டிஸ்கிரிஷனரி பவர். இங்கே டிஸ்கிரிஷனரி பவர்னு எதை சொல்கிறோன்னா, அவர் இதே இயரில் நீங்கள் கட்டுங்கன்னு சொல்லலாம், இல்லை அசஸ்மெண்ட் இயரில் அசஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னும் சொல்லலாம். ஸோ தீஸ் 5 ஆர் த எக்ஸப்ஷன்ஸ் டு த ஜென்ரல் ரூல். என்னென்ன சொல்லியிருக்கோம்? செக்ஷன் 172 இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட் அசஸி ஃப்ரம் ஷிப்பிங் பிஸ்னஸ். செக்ஷன் 174 இன்கம் ஆஃப் த பர்சன் லீவிங் இந்தியா எய்தர் பர்மனன்ட்லி ஆர் ஃபார் அ லாங் பீரியடு. செக்ஷன் 174A இன்கம் ஆஃப் பாடிஸ் ஃபார்ம்டு ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன். செக்ஷன் 175 income of the person likely to transfer his property to avoid tax. Under section 176 income of a discontinued business, in this case assessing officer is having a discretionary power. But section 175 நம்ம வாலண்டரியாக பண்ண மாட்டோம், அசஸிங் ஆஃபீஸர் ஆர்டருக்கு அப்புறம் தான் நம்ம பே பண்ணுவோம். செக்ஷன் 175 அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நானாக போய் நான் டேக்ஸ் அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறதில்ல, அவங்களா நோட்டீஸ் அனுப்பிச்சா தான் கட்டுவோம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸப்ஷன் டு ஜென்ரல் ரூல். ஜென்ரல் ரூல் என்ன? இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இஸ் அசஸ்டு டியூரிங் த அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் நம்ம அசஸ்மெண்ட் இயரில் என்ன சொன்னோம்? 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச்னு சொன்னோம். ப்ரீவியஸ் இயரில் என்ன சொன்னோம்? 1 ஏப்ரல் டு 31 மார்ச் அப்படின்னு சொன்னோம். இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஃபினான்ஷியல் இயருக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்களா?
எங்கேயாவது கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அசஸ்மெண்ட் இயருக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயருக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, பட் ஃபினான்ஷியல் இயருக்கு டெஃபினேஷன் கொடுக்கல. ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1st April to 31st March அப்படிங்கிறதோட டெஃபினேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா Section 2 Clause 21 ஆஃப் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897. Section 2 Clause 21 எதுக்கு டெஃபினேஷனு? ஃபினான்ஷியல் இயருக்கு டெஃபினேஷன். நம்ம ப்ரீவியஸ் இயரும் 1st April to 31st Marchன்னு சொல்லிட்டோம். அசஸ்மெண்ட் இயரும் 1st April to 31st Marchன்னு சொல்லிட்டோம். 1st April to 31st March is a financial year, but the definition is not given in the Income Tax Act. It is given in General Clauses Act, Section 2, Clause 21. அடுத்த definition, assessee, Section 2, Clause 7. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்துருக்கோம்? அசஸ்மெண்ட் இயர் Section 2, Clause 9. assessee Section 2, Clause 7. Assessee, a person by whom any tax or any other sum is payable under this act. A person by whom any tax or any other sum of money. அப்போ அவன் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி லைபிலிட்டியும் இருக்கலாம். எனி அதர் சம்னு எதை சொல்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பெனால்ட்டியாக இருக்கலாம். எனி பர்சன் ஹூ இஸ் லைபிள் டு பே டேக்ஸ் ஆர் எனி அதர் சம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனி பர்சன் எகெயின்ஸ்ட் ஹூம் எனி ப்ரொசீடிங்ஸ் ஹாஸ் பீன் இனிஷியேட்டட் பை தி இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். எனி பர்சன் எகெயின்ஸ்ட் ஹூம் எனி ப்ரொசீடிங்ஸ் ஹாஸ் பீன் இனிஷியேட்டட். ப்ரொசீடிங்ஸ் எப்போ இனிஷியேட் பண்ணுவாங்க? இப்போ நம்ம காவியா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் எதுவும் ஃபைலே பண்ணுறதில்ல, ஆனால் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, கரெக்டு தானே? ஸோ அந்த நோட்டீஸ் அனுப்புகிறத என்னென்னு சொல்கிறோம் நம்ம? ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அப்போது இப்போ நான் வந்து இன்கம் வருது, நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறேன், நான் டேக்ஸ் கட்டுறேன், ஐ எம் லைபிள் டு பே டேக்ஸ் ஒன்லி. எனக்கு இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி எல்லாம் வராது, ஏன்னா நான் வந்து 100% கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாள். ஸோ அப்போ வந்து என்னென்னா டேக்ஸ் நம்ம டியூ டேட்டுக்குள்ளே கட்டிடுறோன்னா எனக்கு டேக்ஸ் மட்டும் கட்டினா போதும், இன்ட்ரெஸ்ட்டும் வராது, பெனால்ட்டியும் வராது. அப்போ ஐ எம் லைபிள் டு பே டேக்ஸு, ஸோ ஐ எம் த அசஸி. நம்ம காவியா வந்து ரிட்டனே ஃபைல் பண்ணல, ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறான். அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கணும்? டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? தே ஹவ் இனிஷியேட்டட் ப்ரொசீடிங், தே ஹவ் இனிஷியேட்டட் ப்ரொசீடிங்ஸ். அப்போ ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணியிருந்தா அவங்களும் யார் தான்? அசஸி தான். அடுத்து, எ பர்சன் ஹூ இஸ் has been initiated by the income tax authorities. சும்மா ப்ரொசீடிங் எல்லாம் இனிஷியேட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஏதாவது பண்ணியிருப்போம். ஒன்று நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்கம்னு காமிச்சிட்டு நான் ஒரு 2 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன். இல்லை அப்படின்னா இப்போ நிறைய சேலரிடு பர்சனுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிடக்ஷன்ஸ் நிறைய சம்மந்தமே இல்லாமல் காமிச்சிருக்காங்க. யாரோ ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிருப்பாங்க, நான் கட்டினேன், எனக்கு டிடிஎஸ் நிறைய பிடிச்சிட்டாங்க, எனக்கு எல்லாமே ரீஃபண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்ணுவார்? ரீஃபண்ட் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னால் அவன் ஆடிட்டரை மாற்றிட்டு போயிடுவாங்க, ஓகேவா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? சரி, எதையோ ஒரு செக்ஷனில் போட்டு அந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன இருக்கும்? அவங்களுக்கு எலிஜிபிளே இல்லாத டிடக்ஷனை அவங்க கிளைம் பண்ணி எக்ஸஸ் ரீஃபண்ட் வாங்கியிருப்பாங்க. அப்போ எக்ஸஸ் ரீஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் வரும். சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் 100% கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நோட்டீஸ் வராது. அப்போ நோட்டீஸ் வரதை தான் நம்ம ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட்டட் பை தி இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எ பர்சன் ஹூ இஸ் அசஸபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்கம் ஆர் லாஸ் ஆஃப் அனதர் பர்சன். இப்போ என்னோட இன்கம்க்கு நான் டேக்ஸ் கட்டுறேங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லிட்டோம். எ பர்சன் ஹூ இஸ் லைபிள் டு பே டேக்ஸ். மூணாவதாக என்ன சொல்கிறேன்னா, a person who is accessible in respect of income or loss of another person. இப்போ ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா வேண்டாமா? அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட்னா அவங்க மைனர் தானே, மைனர் தானே, அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுமா பண்ணக்கூடாதா? அது ரெப்ரசன்டேட்டிவ் அசஸின்னு சொல்லிடுவோம்டா.
சைல்டு ஆர்டிஸ்ட்னா அவங்களோட இன்பார்ன் டேலண்ட் அண்ட் கெப்பாசிட்டியில் அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேரில் பேன் எடுக்கணும், அவங்க பேரில் ரிட்டன் ஃபைல் பண்ணணும். த ரிட்டன் ஹேஸ் டு பி ஃபைல்டு பை த லீகல் கார்டியன் ஆர் நேச்சுரல் கார்டியன். நேச்சுரல் கார்டியன் ஆர் லீகல் கார்டியன். அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள நேச்சுரல் கார்டியன்னு சொல்லிடுவோம். இப்போ மீனாவோட பொண்ணு இப்போ மேஜராக இருப்பாங்க, அவங்க மைனராக இருக்கும்போது அவங்க படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க படத்தில் நடித்த இன்கம் இருக்கு இல்லையா, அதோட அசஸ்மெண்ட் வந்து அவங்க பொண்ணு பேர் நைனிகா பேர்லேயே தான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, வந்த பணம் எல்லாம் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பணத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரிட்டனோ இல்லை அந்த பணத்தை வச்சு அவங்க ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கியிருந்து அந்த பொண்ணோட பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஏதாவது இன்கமோ வந்தால் அது வந்து அவங்களோட இன்பார்ன் டேலண்ட் அண்ட் ஸ்கில்னால ஜென்ரேட் ஆகக்கூடிய இன்கம் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட இன்கம்க்கு யார் டேக்ஸ் கட்ட வேண்டியது, யார் அசஸ் ஆகணும், மீனாக தான் அசஸ் ஆகிருக்கணும். அப்போ அவங்க பேரில் தான் அந்த அசஸ்மெண்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். A person who is assessable in respect of income or loss of another person. ஓகேங்களா? ஸோ அப்போ மைனரோட இன்கம் மைனர் இன்பார்ன் டேலண்ட் அண்ட் ஸ்கில்னால ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா அதோட அசஸ்மெண்ட்டை அவங்க பேர்லேயே தான் பண்ணணும். அதுக்கு வந்து யார் சைன் பண்ணியிருப்பாங்கன்னா நேச்சுரல் கார்டியன் சைன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அப்படின்னு சொல்கிறோம். அதே வந்து அந்த பணத்திலேருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அல்லது டெபாசிட் ஏதாவது போட்டு அந்த டெபாசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இன்கம் ஏதாவது வருதுன்னா தட் ஹேஸ் டு பி கிளப்டு வித் த இன்கம் ஆஃப் த கார்டியன். அதை வந்து அவங்க பேரில் அசஸ் பண்ண முடியாது, நைனிகா பேரில் அசஸ் பண்ணியிருக்க முடியாது. யாரோட பேரில் தான் அசஸ் பண்ணியிருக்கணும்? மீனாவோட பேரில் தான் அசஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டீம்டு அசஸி. அந்த டீம்டு அசஸியில் வந்து 2 கேட்டகரி வரும். ஒன்று வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி, டீம்டு டு பி அசஸி அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. அதில் வந்து ஒன்று தான் அந்த கார்டியன் சொல்லிட்டோம். இன்னொன்று வந்து என்னென்னா ஒருத்தர் நான் ரெசிடெண்ட்டாக இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க, பட் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ ப்ராப்பர்ட்டியெல்லாம் இங்கே இருந்ததுன்னா இங்கே ஒரு ரிட்டன் ஃபைல் பண்ணணும். இங்கே ரிட்டன் ஃபைல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க பை மீன்ஸ் ஆஃப் அ பவர் ஆஃப் அட்டர்னி. நம்ம சில்ட்ரன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நார்மலாகவே யார் வந்துடுவாங்க, நேச்சுரல் கார்டியன் வந்துடுவாங்க. பட் நான் ரெசிடென்ட் அப்படின்னு வரும்போது அவங்க பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அசஸியை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், டீம்டு டு பி அண்ட் அசஸி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசஸி இன் டிஃபால்ட். அசஸி இன் டிஃபால்ட்டில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ இஸ் லைபிள் டு டிடக்ட் டேக்ஸு பட் ஃபெயில்டு டு டிடக்ட், a person who is liable to collect tax but failed to collect tax. அந்த TDS TCS ப்ரொவிஷனை கம்ப்ளை பண்ணாதவங்க, அட்வான்ஸ் டேக்ஸ் ப்ரொவிஷனை கம்ப்ளை பண்ணாதவங்க, அவங்களெல்லாம் என்னென்னு சொல்லலாம், அசஸி இன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அட்வான்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்து கட்டலை, TDS டிடெக்ட் பண்ண வேண்டியது இருந்து டிடெக்ட் பண்ணலை, TCS கலெக்ட் பண்ண வேண்டியது இருந்து கலெக்ட் பண்ணலை. ஸோ ஃபெயிலியர் டு டூ சர்டன் ஆக்டிவிட்டீஸ், அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவோம், டீம்டு டு பி அண்ட் அசஸி இன் டிஃபால்ட். மொத்தம் எத்தனை கேட்டகரி சொல்லியிருக்கேன் நான்? 5 கேட்டகரி சொல்லியிருக்கோமா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன சொல்லியிருக்கோம், எ பர்சன் பை ஹூம் எனி டேக்ஸ் ஆர் எனி அதர் சம் ஆஃப் மணி இஸ் பேயபிள். ரெண்டாவது, எனி பர்சன் எகெயின்ஸ்ட் ஹூம் எனி ப்ரொசீடிங்ஸ் ஹாஸ் பீன் இனிஷியேட்டட் பை தி இன்கம் டேக்ஸ் authorities. A person who is assessable in respect of income or loss of another person. நாலாவது, every person who is deemed to be an assessee under any provision of this act. அஞ்சாவது, person who is deemed to be an assessee in default. ஸோ இதெல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க, assessee definition given in section 2 class 7, assessment இயருக்கு section 2 class 9. ஓகே. அடுத்து the most important definition, person. நம்ம இங்கே அசஸி அப்படின்னா வந்து என்ன சொன்னோம், எனி பர்சன் எகெயின்ஸ்ட் ஹூம் எனி ப்ரொசீடிங் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அந்த இடத்துல பர்சன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பர்சன்னா யாரெல்லாம் வராங்க, இந்த பர்சனுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 31 சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 கிளாஸ் 31. அதுபடி 7 கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவல், HUF, இண்டிவிஜுவல்,
HUF, Hindu undivided family, company, firm, AOP or BOI, association of person or body of individual, local authority, artificial juridical person. சொல்லும்போது என்ன சொல்கிறேன், பர்சன் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்க்ளூட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வாட் இட் மீன்ஸ், இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் டெசிஷன், இட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் டெஃபினேஷன், இட் இஸ் நாட் அ எக்ஸாஸ்டிவ் டெஃபினேஷன். அப்போ இதில் கொடுத்துருக்கிறது அல்லாமல் வேறு ஏதாவது கேட்டகரியும் வரலாம். அப்போ வேறு ஏதாவது கேட்டகரி வரும்போது இந்த ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெசிடிவரி கேட்டகரியாக கொண்டு வராங்க. ஒரு பர்சனை லைபிள் டு டேக்ஸு, ஆனால் ஃபஸ்ட்டு 6 கேட்டகரியில் வரல, அவங்கள எந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சனில் கொண்டு வரலாம். ஸோ பர்சன் இஸ் அ இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். இதில் ஒரு முக்கியமான ஜுடிஷியல் டெசிஷன் இருக்குது. க்ரௌன்னா யாருமா? க்ரௌன் cannot be charged to tax அப்படின்னு இருக்கு. Crown cannot be charged to tax. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருது, அவங்க டேக்ஸ் கட்டணுமா? கட்ட வேண்டியதில்லை. ஸோ இட் இஸ் அ வெல் செட்டில்டு பிரின்சிபல், த க்ரௌன் cannot be charged to tax. It is a well settled principle that the crown cannot be charged to tax. இப்போ இதில் எந்தெந்த கேட்டகரியில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்துடலாமா? அப்போ இண்டிவிஜுவல் அப்படின்னா யாரெல்லாம் வருவாங்க? ஆல் நேச்சுரல் பர்சன், அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் மைனரு, அன்சவுண்ட் மைண்டு எல்லாருமே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் நேச்சுரல் பர்சன் இன்க்ளூடிங் மைனர் ஆஸ் வெல் அஸ் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். இதில் டெய்டீஸ் அப்படின்னா யாருமா? சாமி, பூசாரி, அதை ஏமா யோசிக்கிறீங்க? அதுதான் டெய்டீஸ். அவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் வருவாங்க? அவங்க நேச்சுரல் பர்சன் தான். பட் அவங்கள நம்ம இண்டிவிஜுவலில் சேர்த்த முடியுமான்னா சேர்த்த முடியாது. அவங்கள வந்து எந்த கேட்டகரியில் கொண்டு வராங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சனில் கொண்டு வராங்க. அவங்கள நேச்சுரல் பர்சனாக கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களோ என்னவோ. இது டெய்டீஸ் அப்படின்னு வரும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஏஓபி பிஒயில் வந்துடுவாங்க. ஏஓபியில் வருவாங்க, பிஒயில் வர மாட்டாங்க. ஏஓபிக்கும் பிஒய்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏஓபியில் வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா செக்ஷன் 8 கம்பெனி, நம்ம சத்குரு மாதிரி அவங்க வந்து செக்ஷன் 8 கம்பெனியாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னாலும் அவங்க கம்பெனியில் வந்துடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் எந்த கேட்டகரியில் இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம வந்து அவங்கள நேச்சுரலாக ட்ரீட் பண்ணுறதில்ல. டெய்டீஸ்னால் காமன் பேரலன்ஸில் மீனிங் என்னம்மா? காமன் பேரலன்ஸ்னால் தெய்வம். அப்போ அந்த கோயில் பூசாரி அவங்களெல்லாம் தான் அந்த சொல்லுவாங்கள்ல செல்ஃப் மேடு டெய்டீஸ், என்ன தன்னைத்தானே சாமியார்னு சொல்லிக்கிறவங்க, அவங்க எல்லாருமே நம்ம வந்து இண்டிவிஜுவல் நேச்சுரல் பர்சனில் சேர்த்த மாட்டோம். பட் அவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டுமா. எவ்ரிபடி ஃபார்ம்ஸ் செக்ஷன் 8 கம்பெனி. அவங்க வந்து செக்ஷன் 8 கம்பெனி ஃபார்ம் பண்ணி கம்பெனியாக கார்ப்பரேட்டாக தான் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அதில் இல்லாதவங்கள நம்ம வந்து நேச்சுரல் பர்சனில் இண்டிவிஜுவலில் இன்க்ளூட் பண்ண முடியாது. வி ஹவ் டு இன்க்ளூட் இன் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டில் வந்து பப்ளிக் ட்ரஸ்ட் இருக்கும், ப்ரைவேட் ட்ரஸ்ட் இருக்கும். அதில் டிஸ்க்ரிஷனரி ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு. என்ன ட்ரஸ்ட்டு சொல்கிறாங்க? டிஸ்க்ரிஷனரி ட்ரஸ்ட்டு. இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக போகல. ட்ரஸ்டி ஆஃப் அ டிஸ்க்ரிஷனரி ட்ரஸ்ட்டு அவங்களையும் வந்து எதில் கொண்டு வந்துடுவாங்க? இண்டிவிஜுவலில் தான் கொண்டு வருவாங்க. டெய்டீஸை இண்டிவிஜுவலில் கொண்டு வரக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சனில் கொண்டு போயிடுறோம். பட் ட்ரஸ்டி ஆஃப் அ டிஸ்க்ரிஷனரி ட்ரஸ்ட்டை இண்டிவிஜுவலில் தான் எடுத்துக்கிறோம். ட்ரஸ்டி ஆஃப் அ டிஸ்க்ரிஷனரி ட்ரஸ்ட்டு, டிஸ்க்ரிஷனரினா ப்ரைவேட் ட்ரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வர்றது ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. இப்போ ஹெச்இஎஃப்ல வந்து அவங்கள அசஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லீனியல் அசண்டன்ட்டோ அல்லது லீனியல் டிசண்டன்ட்டோ இருக்கணும். லீனியல் டிசண்டன்ட் அப்படின்னா அவங்களுக்கு வாரிசு இருக்கணும். லீனியல் டிசண்டன்ட் ஆர் அசண்டன்ட் அவங்க இருந்தால் தான் அவங்க என்ன பண்ண முடியும்? தே கேன் ஃபார்ம் அ ஹெச்இஎஃப்.
பட் லீனியல் அசண்டன்ட் இருந்தால் மட்டும் பத்தாது, இன்னொன்று என்ன இருக்கணும், அவங்களுக்கு வந்து காமன் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் அவங்க வந்து ஹெச்யூஎஃப் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஹெச்யூஎஃப் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு, அதனால் நிறைய பேர் ஃபார்ம் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிம்பர் மர்ச்சன்ட்டு அவங்க வந்து என்னென்னா ஹெச்யூஎஃப் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வருது. அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பர்சன், அம்மா அப்பா இல்லை, பட் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஹெச்யூஎஃப் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கள் பேரண்ட்ஸ் என்ன அம்மா அப்பா வந்து எனக்கு கொடுத்த பங்குலேருந்து நகையிலிருந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த அமௌண்ட்டை பேஸாக வச்சு அவங்க ஹெச்யூஎஃப் ஃபார்ம் பண்ணணும். இந்த கண்டிஷன் வந்து என்னென்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா அவங்க வந்து அவங்க தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், 4 பேர் அண்ணன் தம்பி, ஹெச்யூஎஃப் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ நான் சொல்கிறது, நான் ஒர்க் பண்ணுற டைமில் நான் ஒர்க் பண்ண கம்பெனி அப்படி தான் ஹெச்யூஎஃப் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன் ஏன் அங்கேருந்து அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கும்போது அப்போ நமக்கு தெரியாதில்ல. இப்போ கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் ஹெச்யூஎஃப் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ வந்து அவங்க சிஸ்டர்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணி அதை பேஸாக வச்சு அவங்க ஹெச்யூஎஃப் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஹெச்யூஎஃப்க்கு கண்டிஷன் வந்து 2, ஒன்று லீனியல் அசண்டன்ட் ஆர் டிசண்டன்ட் இருக்கணும், இன்னொன்று வந்து என்ன இருக்கணும், காமன் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். அப்போ ஹிந்துலால் யாரெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் அண்ட் சீக் ஃபேமிலிஸ் கவர் பண்ணலாம். அவங்களையும் நம்ம வந்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் தான் கொண்டு வரோம், ஜெயின் ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் சீக் ஃபேமிலி. ஒன்ஸ் ஒரு ஃபேமிலியை ஹெச்யூஎஃப் அசஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள பார்ட்டிஷன் பண்ணுற வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்படி கம்பெனி வந்து வைண்டப் பண்ணுற வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஹெச்யூஎஃப்க்கு வந்து வி கேன் புட் அன் எண்டு பை மீன்ஸ் ஆஃப் பார்ட்டிஷன். பார்ட்டிஷனில் 2 இருக்குது, பார்ஷியல் பார்ட்டிஷனு, கம்ப்ளீட் பார்ட்டிஷன் இருக்குது. கம்ப்ளீட் பார்ட்டிஷன் ஆகிற வரைக்குமே ஹெச்யூஎஃப் கண்டினியூ ஆகும். அடுத்தது யார், கம்பெனி. செக்ஷன் 2 கிளாஸ் 17 டிஃபைன் பண்ணுறாங்க கம்பெனிக்கு. அதில் எழுதுறதா கம்பெனியில் நிறைய வருதுமா. செக்ஷன் 2 கிளாஸ் 17 அதில் 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. கம்பெனிக்கு டெஃபினேஷன் செக்ஷன் 2 கிளாஸ் 17 வருது. அதில் 4 கேட்டகரி. எனி இந்தியன் கம்பெனி, இந்தியன் கம்பெனினா கம்பெனி இன்கார்பரேட்டட் ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் ஆர் எனி ப்ரீவியஸ் கம்பெனிலாம், அது இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வர்றது எனி இந்தியன் கம்பெனி. ரெண்டாவது எனி பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் அண்டர் த லாஸ் ஆஃப் அ ஃபாரின் கண்ட்ரி. எனி பாடி கார்பரேட் incorporated under the laws of a foreign country, which means foreign company. Third and fourth similar தான், பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது, சொல்கிறேன் கவனிங்க. Any institution, association or body which is or was assessable or was assessed as a company for any assessment year on or before April 1, 1970. எந்த டேட்டுக்கு முன்னாடி சொல்கிறாங்க? April 1, 1970. அதுக்கு முன்னாடி எனி இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன் ஆர் பாடி which is or was assessable or was assessed as a company. அப்படின்னா என்னென்னா April 1, 1970க்கு முன்னாடி assessing officer is having the authority to assess any institution as a company. அவங்க என்ன பண்ணலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தான் இருக்கும், அவங்கள கம்பெனியாக அசஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி யாருக்கு இருந்தது? அசஸிங் ஆஃபீஸருக்கு இருந்தது. அந்த அத்தாரிட்டி எந்த டேட் வரைக்கும் தான் இருந்தது? April 1, 1970 வரைக்கும் தான் இருந்தது. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனி இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன் ஆர் பாடி which is or was assessable or was assessed as a company for any assessment year on or before April 1, 1970. இது வந்து April 1, 1970க்கு முன்னாடி. இதே கதை ரிப்பீட் ஆகுது. பவர் வந்து வெஸ்டட் வித் சிபிடிடி. 4வது கேட்டகரியில் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. எனி இன்ஸ்டிடியூஷன், அசோசியேஷன் ஆர் பாடி வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட் அண்ட் வெதர் இண்டியன் ஆர் நான் இண்டியன் which is declared by general or special order of the CBDT to be a company. ஸோ April 1, 1970க்கு முன்னாடி வரைக்கும் அசஸிங் ஆஃபீஸருக்கு இருந்த அத்தாரிட்டி அதுக்கப்புறம் யாருக்கு வருது? சிபிடிடிக்கு வருது. ஸோ கிளாஸ் 3யும் கிளாஸ் 4ம் சேம் தான்.
கிளாஸ் 3 வந்து ஆஃபீஸர் ஆன் ஆர் பிஃபோர் April 1, 1970. அதே தான் அதுக்கப்புறம் யாருக்கு அத்தாரிட்டி வந்துடுது? சிபிடிடி. பட் சிபிடிடி வந்து என்னென்னா எய்தர் பை ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆர்டர். இது வந்து கம்பெனியோட டெஃபினேஷன். செக்ஷன் 2 கிளாஸ் 17 படி கம்பெனி எத்தனை கேட்டகரியாக பிரிக்கிறோம்? 4. ஃபர்ஸ்ட் ஒன் எனி இந்தியன் கம்பெனி. செகண்டு எனி பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் அண்டர் தி லாஸ் ஆஃப் அ ஃபாரின் கண்ட்ரி. மூணாவது எனி இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷன் ஆர் பாடி which is or was assessable or was assessed as a company for any assessment year on or before April 1, 1970. நாலாவது எனி இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷன் ஆர் பாடி whether incorporated or not and whether Indian or non-Indian which is declared by general or special order of the CBDT to be a company. Okay, ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொன்னோம்? எனி இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொன்னோமா? அடுத்து என்ன பண்ணுறாங்க? இந்தியன் கம்பெனிக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. செக்ஷன் 2 கிளாஸ் 26. எதுக்கு டெஃபினேஷன்? இந்தியன் கம்பெனிக்கு. இந்தியன் கம்பெனி அப்படின்னு வரும்போது அதான் முதலே சொல்லிட்டோமே, எனி கம்பெனி இன்கார்பரேட்டட் இன் இந்தியா ஆர் எனி ப்ரீவியஸ் கம்பெனிலான்னு சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம். அவங்க வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டெல்லாம் இருந்த டைமில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து தனித்தனியாக கம்பெனியில் இருந்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து மொத்தமாக ஒரே டெஃபினேஷனில் முடிச்சிட்டோம். எனி ப்ரீவியஸ் கம்பெனிலா அப்படின்னு முடிச்சிட்டோம். பட் அதை வந்து அவங்க டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, எ கம்பெனி ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் எனி லா ரிலேட்டிங் டு கம்பெனிஸ் ஃபார்மர்லி இன் ஃபோர்ஸ் in any part of India other than the state of Jammu and Kashmir and the union territories specified in class C. இதில் கிளாஸ் சியில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ். ஏன்னா யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் சிலது போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலெல்லாம் இருந்தப்போ அந்த டைமில், ஏன்னா நமக்கு இங்கே என்ன வந்துருச்சு 1961. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு ஒவ்வொரு இடத்துக்கு தனித்தனி ஆக்டெல்லாம் இருந்த டைம் பீரியட் இருந்தது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் மட்டும்தான் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஹோல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டோம். பட் அந்த டைமில் சில ஆக்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்ததுனால அவங்களுக்கு தனி லா வரும். யூனியன் டெரிட்டரிஸ் வந்து போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் இருந்ததுனால அவங்களுக்கு தனியாலாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் ஏல எ கம்பெனி ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் எனி லா ரிலேட்டிங் டு கம்பெனிஸ் formerly in force in any part of India other than the state of Jammu and Kashmir and the union territories specified in class C. ரெண்டாவது கிளாஸில் என்ன சொல்கிறாங்க? சொல்லும்போதே தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது கிளாஸில் யாரோடது கொடுத்துருப்பாங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீரோடது. எ கம்பெனி ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். கிளாஸ் சியில் வந்து எது கொடுத்துருப்பாங்க? யூனியன் டெரிட்டரிஸ். எ கம்பெனி ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ் இன் த யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, கோவா, டாமன் அண்ட் டையூ அண்ட் பாண்டிச்சேரி. நாலாவது எ கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு பை எ சென்ட்ரல் ஸ்டேட் ஆர் ப்ராவின்ஷியல் ஆக்ட். அஞ்சாவது கேட்டகரியில் நம்ம கிளாஸ் 2 செக்ஷன் 2 கிளாஸ் 17 சொன்னோம் இல்லையா? அதில் கிளாஸ் 4 என்ன சொன்னோம்? எனி இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷன் ஆர் பாடி விச் இஸ் டிக்ளேர்டு பை தி சிபிடிடி. அதையும் நம்ம எந்த கேட்டகரியில் தான் எடுத்துக்கிறோம்? இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் எடுத்துக்கிறோம். ஸோ செக்ஷன் 2 கிளாஸ் 26 படி நம்ம எத்தனை கேட்டகரி சொல்கிறோம்? 5 கேட்டகரிஸ். கிளாஸ் 1 இஸ் ஃபார் ஜென்ரல் கம்பெனிஸு, கிளாஸ் 2 ஜம்மு அண்ட் காஷ்மீர், கிளாஸ் 3 ஸ்பெசிஃபிக் யூனியன் டெரிட்டரிஸு, கிளாஸ் 4 கார்பரேஷன் செட்டப் பை ஸ்டேட்டு சென்ட்ரல் ஆர் ப்ராவின்ஷியல் ஆக்ட், அண்டு கிளாஸ் 5 வந்து கம்பெனி டிக்ளேர்டு பை சிபிடிடி. ஓகேவா? இவங்க எல்லாருமே எந்த கேட்டகரியில் தான் வராங்க? இந்தியன் கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வராங்க. இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கம்பெனி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா டேக்ஸ் ரேட்டு மாறும். ஃபாரின் கம்பெனினா 35%. ஓகேவா? அதனால இந்தியன் கம்பெனி டெஃபினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஓகே, அடுத்தது டொமஸ்டிக் கம்பெனி. என்ன மேடம் கம்பெனியை வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க? செக்ஷன் 2 கிளாஸ் 22A டொமஸ்டிக் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்னு வரும்போது ஆல் இந்தியன் கம்பெனிஸ் அண்ட் அ கம்பெனி மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் இன் இந்தியா. டிவிடெண்ட் டிக்ளரேஷன் இந்தியாவில் பண்ணணுன்னாலே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் இந்தியாவில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா தான் இந்தியாவில் டிக்ளரேஷன் பண்ண முடியும் டிவிடெண்ட். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டொமஸ்டிக் கம்பெனினா எனி இந்தியன் கம்பெனி ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனி அதர் கம்பெனி விச் இஸ் மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் டு டிக்ளேர் டிவிடெண்ட் இன் இந்தியா.
இந்தியாவில் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்லலாம். பட் கம்பெனிஸ் ஆக்ட் படி கண்டிஷன் என்னென்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னா ஜென்ரல் மீட்டிங் இங்கே நடத்தி இருக்கணும். ஜென்ரல் மீட்டிங் இங்கே நடத்தணும்னா இங்கே ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கணும். நாட் ஒன்லி ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட் பட் ஆல்சோ ஃபார் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். ஃபாரின் கம்பெனி செக்ஷன் 2 கிளாஸ் 23A. செக்ஷன்லாம் படிக்கணுமா? எனக்கு செக்ஷன் படிக்க பிடிக்கும், நான் படிப்பேன் அப்படின்னா படிக்கலாம், இல்லைன்னா இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. செக்ஷன் 2 கிளாஸ் 23A ஃபாரின் கம்பெனி. Foreign company means a company which is not a domestic company. Foreign company means a company which is not a domestic company. Domestic company na yaare? Indian company and a company making arrangement for declaration and payment of dividend in India. Indian company na ethana category paathom? 5 category paathom. Company na ethana category paathom? 4 category paathom. Okay. அடுத்து வந்து section 2 class 18. Section 2 class 18 public substantially interested companies. Public substantially interested. Public substantially interested ல யாரெல்லாம் வராங்கன்னா நிறைய லிஸ்ட் இருக்கு. பட் நான் some of the persons in the list நான் சொல்றேன். First government company, section 8 company. Section 8 company தான் இப்போ நம்ம டேட்டிஸ் பற்றி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம். Section 8 company, Companies Act line பார்த்துருக்கோம். They have to get license from the central government. Section 8 company, mutual benefit finance company, listed company, companies in which shares are held by cooperative society, companies which is prescribed by CBDT. இவங்கெல்லாம் என்ன கேட்டகரியில் எடுக்கிறோம்? Company in which public are substantially interested. It is not exhaustive list. நான் சும்மா சாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். என்னென்ன சொல்லியிருக்கோம்? கவர்மெண்ட் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, மியூச்சுவல் பெனிஃபிட் ஃபினான்ஸ் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி. லிஸ்டட் கம்பெனினா யார்? எனி கம்பெனி லிஸ்டட் இன் ரெக்கக்னைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சி என்எஸ்சிலெல்லாம் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்கிறோம். அடுத்து கம்பெனி இன் விச் ஷேர்ஸ் ஆர் ஹெல்டு பை கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கம்பெனி விச் இஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை சிபிடிடி. இட் இஸ் நாட் அ எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு. நான் சும்மா லிஸ்ட்டில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து யார் வராங்க? கம்பெனி சொல்லிட்டோமா? கம்பெனியில் என்னென்னலாம் பார்த்துருக்கோமா? கம்பெனிக்கு டெஃபினேஷன் பார்த்தோம், செக்ஷன் 2 கிளாஸ் 17. அடுத்து இந்தியன் கம்பெனி செக்ஷன் 2 கிளாஸ் 26. அடுத்து டொமஸ்டிக் கம்பெனி செக்ஷன் 2 கிளாஸ் 22A. ஃபாரின் கம்பெனி செக்ஷன் 2 கிளாஸ் 23A. பப்ளிக் சப்ஸ்டான்ஷியலி இன்ட்ரெஸ்டட் கம்பெனி செக்ஷன் 2 கிளாஸ் 18. ஆனால் செக்ஷனோட படிக்கும்போது த சப்ஜெக்ட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். மறுபடியும் சொல்லிட்டேன், எக்ஸாமில் செக்ஷன் தெளிவாக தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சால் எழுதுங்க. அதே மாதிரி கேஸ்லாவோடது கேஸோட பேர் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு தப்பாக எழுதி மாட்டிக்காது. அடுத்து யார் வராங்க? ஃபர்ம். ஃபர்முக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 ஆஃப் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். Firm is not a separate legal entity, but for the purpose of income tax அவங்கள செப்பரேட் அசஸியாக ட்ரீட் பண்ணுறோம். Firm is not a separate legal entity, but in the view of income tax it is a separate entity. லீகல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது firm is not a separate legal entity. அதே மாதிரி இந்த பர்பஸ்க்கு firm includes LLP. அதாவது இன்கம் டேக்ஸோட பர்பஸ்க்கு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எடுக்கும்போது ஃபர்ம் வேறு, எல்எல்பி வேறு. எல்எல்பி ஆக்டில் எடுக்கும்போது எல்எல்பி வேறு, ஃபர்ம் வேறு. பட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இன் இன்கம் டேக்ஸ் ஃபர்ம் இன்க்ளூட்ஸ் எல்எல்பி. ஃபர்முக்கு இருக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஃபர்முக்கு இருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் எல்எல்பிக்கு உண்டு. அடுத்து யார் வராங்க? ஏஓபி ஆர் பிஓஐ. ஏஓபி ஆர் பிஓஐயை நம்ம ஒரே கேட்டகரியில் கொடுத்துருந்தா கூட தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஓபி அண்ட் பிஓஐ. ஏஓபி அப்ரிவியேட் பண்ணோன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? யார் வேணாலும் அதில் மெம்பராக இருக்கலாம். இந்த இடத்துல பர்சன்னா அந்த 7 பேர். ஒரு ஏஓபியில் இன்னொரு ஏஓபி மெம்பராக இருக்கலாம், ஒரு ஹெச்யூஎஃப் மெம்பராக இருக்கலாம், ஒரு கம்பெனி மெம்பராக இருக்கலாம், யார் வேணாலும் மெம்பராக இருக்கலாம். ஸோ ஏஓபி இஸ் அ அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்.
பட் பிஓஐ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அப்போ பிஓஐயில் யார் மட்டும்தான் இருக்க முடியும்? ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ். ஏஏஓபி மீன்ஸ் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஜாயின் டுகெதர் ஃபார் காமன் பர்பஸ். இங்கே ஏஓபிக்கு இருக்கிற முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, they have to come together for a common purpose. They have to come together for a common purpose. அப்போ இங்கே எவ்ரி காம்பினேஷன் ஆஃப் த பர்சனை நம்ம ஏஓபின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. நம்ம யாரை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி when they associate themselves in the income producing activity. இங்கே நம்ம அவங்கள ஏஓபின்னு சொல்லணும்னா காமன் பர்பஸுங்கிறத நம்ம என்னவா சொல்கிறோம்? நம்ம இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி. ஏதாவது ஒரு இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டியில் அவங்க இன்வால்வ் ஆகிருக்கணும். அடுத்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸில் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஜாயின் டுகெதர் ஃபார் காமன் பர்பஸ் வெதர் ஆர் நாட் டு ஏர்ன் இன்கம். ஏஓபி வரணும்னா இங்கே அவங்க இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டிக்காக வந்திருக்கணும். பட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க? வெதர் ஆர் நாட் டு ஏர்ன் இன்கம். அந்த இன்கம் கண்டிஷன் இல்லை. இது முக்கியமான டிஃபரன்ஸா? ஏஓபி இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இருக்கணும். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வெதர் ஆர் நாட். ஏஓபியில் யார் வேணாலும் எனி பர்சன் கேன் பி இட்ஸ் மெம்பர்ஸ், லைக் கம்பெனி ஃபர்மு யார் வேணாலும் இருக்கலாம். பட் பிஓஐயில் ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி த மெம்பர்ஸ். ஏஓபி வந்து வாலண்டரியாக கெட் டுகெதர், காமன் பர்பஸ்க்காக அவங்க வர்றது. இட் இஸ் அ வாலண்டரி அசோசியேஷன். வாலண்டரி அசோசியேஷன் கண்டிப்பாக காமன் இன்டென்ஷன் ஆர் பர்பஸ் இருக்கணும். பட் பாடி ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு அந்த காமன் வில் மே ஆர் மே நாட் பி ப்ரெசன்ட். காமன் வில், காமன் பர்பஸ் இருக்கணும். யாருக்கு? ஏஓபிக்கு காமன் பர்பஸ் இருக்கணுமா? பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு காமன் பர்பஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏஓபிக்கு இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி இருக்கணும். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதே வந்து பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான் மெம்பராக இருக்க முடியும். ஏஓபின்னா யார் வேணாலும் மெம்பராக இருக்கலாம். அடுத்து வர்றது லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டிக்கு நமக்கு இங்கே டெஃபினேஷன் கொடுக்கல. இதில் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் டெஃபினேஷன் கொடுக்கல. எதுக்குமே தான் கொடுக்கலையே அவங்க. ஃபேமுக்கு டெஃபினேஷனை செக்ஷன் 4 ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி எடுத்தோம். கம்பெனிக்கெல்லாம் தான் இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோக்கல் அத்தாரிட்டிக்கு டெஃபினேஷன் செக்ஷன் 3 கிளாஸ் 31 ஆஃப் தி ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். செக்ஷன் 3 கிளாஸ் 31. ஏற்கனவே ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் ஒன்று பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? ஃபினான்ஷியல் இயருக்கு டெஃபினேஷன். அது எந்த கிளாஸ் சொல்லுங்கள்? செக்ஷன் 2 கிளாஸ் 21. செக்ஷன் 2 கிளாஸ் 21 ஆஃப் த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் ஃபினான்ஷியல் இயர் டெஃபினேஷன். செக்ஷன் 3 கிளாஸ் 31 வந்து லோக்கல் அத்தாரிட்டிக்கு. அப்போ லோக்கல் அத்தாரிட்டிக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்கன்னா, ஏ லோக்கல் அத்தாரிட்டி மீன்ஸ் அ municipal committee, district body or board, body of court commissioners, panchayat, cantonment board, other authorities legally entitled to or entrusted by the government with the control and management of a municipal or local fund. அப்போ நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன், இட் இஸ் அ லோக்கல் அத்தாரிட்டி. பொள்ளாச்சி முனிசிபாலிட்டி லோக்கல் அத்தாரிட்டி. அவங்க மட்டும் இல்லை, போர்ட் ட்ரஸ்ட் அத்தாரிட்டிஸு, கண்டோன்மெண்ட் போர்டு, இவங்க எல்லாருமே இதில் வந்துடுவாங்க, லோக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஃபைனலி the residual category is artificial juridical person. Artificial juridical personங்கிறவங்க யாருன்னா entities which are not natural person. அப்போ அவங்க டெய்டிஸு ஐடால்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரல் பர்சனில் இன்க்ளூட் பண்ணலை. இங்கே யாரெல்லாம் வராங்கன்னா டெய்டிஸ், ஐடால்ஸு, யூனிவர்சிட்டி, பார் கவுன்சில். பிகாஸ் இட் இஸ் அ ரெசிடுவரி கேட்டகரி. அவ்வளோதாம்மா. பர்சனு செக்ஷன் 2 கிளாஸ் 31 பார்த்தாச்சு. அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு சில பர்சன் சொல்கிறேன், அவங்க எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஹவுரா முனிசிபல் கார்பரேஷன் லோக்கல் அத்தாரிட்டி. கார்பரேஷன் பேங்க் லிமிடெட் கம்பெனி. அமிதாப் பச்சன் இண்டிவிஜுவல். நான் நீங்கள் ஓகே. அமிதாப் பச்சன் கார்பரேஷன் லிமிடெட் கம்பெனி. ஜாயிண்ட் ஃபேமிலி ஆஃப் 3 persons HUF. கல்கத்தா யூனிவர்சிட்டி. ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் கல்கத்தா யூனிவர்சிட்டி ஏஜேபியில் வந்துடுமா? ஏன் ஏஜேபியில் வருதுன்னா அது ரெசிடுவரி கேட்டகரி, அதனால் ஏஜேபியில் கொண்டு வரும். பார் கவுன்சிலும் அப்படி தான் வரும். அடுத்து X and Y who are legal heirs of Z.
X and Y, legal heirs of Z, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, அப்பா இறந்து போயிடுறாரு, அப்பாவுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் சேர்ந்து அதை காமனாக தான் ஹோல்டு பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள அந்த ஷேர் எல்லாம் பிரிக்கிற வரைக்கும். தே ஆர் நாட் HUF. அப்பாவுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ தே வேர் த பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் மட்டும் இறந்து போயிடுறாரு அப்படின்னா அப்போ அந்த 2 குழந்தைகளும் மேஜர் ஆகிற வரைக்கும் ப்ராப்பர்ட்டி அவங்க பிரிக்க முடியாது. அப்போ அது வரைக்கும் அவங்க 3 பேருமே என்ன கேட்டகரியில் தான் வருவாங்க? அசஸ்மெண்ட்டே பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாக தான் பண்ணுவோம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ் இண்டிவிஜுவல், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு ஃபர்ம். அவ்வளோதான். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரு முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வாட் நெக்ஸ்ட்டு? இன்கம்க்கு டெஃபினேஷன் பார்க்கணும் ஆஃப்டர் பிரேக்.